வணக்கம் நண்பர்களே. 2026 பிப்ரவரி 7, 8 சென்னையில் பின்நவீனத்துவம் குறித்து ஒரு பயிலரங்கு ஏற்பாடு பண்ணியிருக்கான். 2 நாள் பயிலரங்கு. மயிலாப்பூரில் இருக்கிற கவிக்கோ அரங்கில் தான் அது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 2 நாளில் நவீனத்துவம் செய்த தவறுகள் என்ன, போஸ்ட் மாடர்னிசம் அதை எப்படி உடைக்கின்றது, புதிய பார்வையை எப்படி கொடுக்கின்றது தத்துவத்திற்கு என்றெல்லாம் நாம் விளங்கிக் கொள்ள இந்த 2 நாள் வகுப்பு உதவியாக இருக்கும். சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோ நேயர்கள் மட்டுமல்ல, உங்கள் நண்பர்கள், இதுவரை அறிந்திராத நண்பர்களுக்கும் தெரிவித்து அழைத்து வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கட்டணம் 1700 ரூபாய். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாம் ஜீசஸ் கிரைஸ்ட் குறித்து பார்ப்பதாக இருக்கிறோம். ஜீசஸ் பற்றி பேசும்பொழுது நமக்கு நிறைய தரவுகள் ஹிஸ்டாரிக்கலாக கிடைக்குது. அதுதான் முதல் கட்டமான விஷயம். வரலாற்று பதிவுகளாக நிறைய பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இரண்டாவது, ஜீசஸ் என்ற ஒரு ஆளுமை குறித்த பல்வேறு நபர்கள் அவரை குறித்து எழுதியிருக்கிறார்கள். ஜீசஸின் சமகாலத்தில் அவரோடு பயணித்த சிலர் அவருடைய குண நலன்கள் குறித்தும் ஆளுமை குறித்தும் பதிவிட்டிருக்கிறார்கள். இந்த ரெக்கார்ட்ஸை வச்சுக்கிட்டு தான் ஜீசஸ் பற்றி நம்ம பார்க்க முடியும். ஒன்று. ஆனால் இயேசுநாதர் என்ற ஒரு நபர் பிறக்கவே இல்லை, அது ஒரு கற்பனையான பாத்திரம் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பெர்ட்ராண்ட் ரசல் இந்த விஷயத்தை சொல்கிறாரு. ஜீசஸ் பிறந்தது உண்மையான்னு தெரியாது, ஆதாரங்கள் மிக குறைவாக இருக்கின்றன என்று சொல்கிறார். அவர் ஒய் ஐ எம் நாட் எ கிறிஸ்டியன் ஒரு புக் எழுதினார். அதில் கிறிஸ்துவத்தையும் மறுதளிக்கிறார், கிறிஸ்துவையும் விமர்சனம் செய்கிறார். இந்த 2 வேலையும் அவர் பார்க்குறார். டார்வின்சி கோட் என்ற நாவல் எழுதப்பட்டது நமக்கு தெரியும். அந்த காலத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை மறுக்கக்கூடியவர்கள் இருந்துதான் வந்திருக்கிறார்கள். அவர் இருந்த காலத்தில் இன்னும் மோசமாக அவரை விமர்சனம் செய்தார்கள், கொடுமை செய்தார்கள், கடைசியில் சிலுவையிலேயே அரைஞ்சிட்டாங்க. ஆக ஒரு எதிர்ப்பு கருத்து என்பதும் எதிர் நிலைப்பாடுகளும் தொன்று தொட்டே இன்று வரை இருக்கின்றன என்பதையும் நாம் மனதில் கொள்ள வேண்டியிருக்கிறது. டான் பிரவுன், ஜேம்ஸ் கேமரூன் போன்றவர்களெல்லாம் தங்கள் நாவல்கள் மூலமாக, திரைப்படங்கள் மூலமாக அவர் மீது வேறு ஒரு உருவத்தை சுமத்தி காட்டியிருக்கிறார்கள். இப்போ பெர்ட்ராண்ட் ரசலும் சரி, அவரை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்க, எவ்வளவோ ஆதாரங்கள் இருக்கும் பொழுது இவர் ஏன் அதையெல்லாம் கணக்கில் கொள்ளாமல் இப்படி பேசுகிறான்னு சொல்கிறாங்க. அங்கே நம்ம எடுத்த உடனே ஜீசஸ் மேலே இருக்கிற விமர்சனங்களில் தான் இந்த காணொளியை தொடங்கிடும். இன்னொரு தரவையும் ரசல் சொல்கிறாரு. அந்த டோம்ப், ஜீசஸுடைய உடல் வைக்கப்பட்ட அந்த குகையானது, அதில் பிற்காலத்தை தேடி பார்க்கும் பொழுது அவருடைய எலும்புகள் கிடைத்தன என்று கூறுகின்றார்கள் என்று ஒரு இதை வைக்கிறார், எவிடன்ஸை கொடுக்குறார். இன்னும் கூட ஒருபடி மேலே போய் ஜீசஸ் குடும்பத்தினர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அதாவது அவருக்கு திருமணம் கூட ஆகிவிட்டது என்ற தரவையும் கூட வைத்து அவர் ஆர்கியூ பண்ணுறார். பிற்காலத்தில் இவை அனைத்தும் பொய் என்று நிரூபிக்கப்பட்டு விட்டன. ஹெபர்மாஸ் சொல்கிறாரு, இந்த நிரூபணங்களுக்கு பின்னால் விமர்சனம் செய்பவர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிவிட்டார்கள் என்று. தத்துவ ரீதியாக ரசல் ஒரு பாயிண்ட்டை கொடுக்கிறார். ஜீசஸ் நரகத்தை முன் வைத்திருக்கிறார். மனிதர்கள் நரகத்துக்கு தான் போவாங்க பாவம் பண்ணான்னு. எல்லாருக்கும் ஒரே தண்டனை என்று சொல்வது ஒரு குறுயலான மனிதநேயமற்ற செயலாகும். இதை போய் அன்பு என்று எப்படி எடுத்துக்கொள்வது என்று ஒரு விமர்சனத்தையும் ரசல் வைக்கிறார். இப்படி பல விமர்சனங்களை வைத்து கொண்டே இருந்தாலும் ஜீசஸை பொறுத்தவரை அவரை ஒரு வழிகாட்டியாக, தேவதூதனாக, இறைவனாக கருதக்கூடிய பல கோடி பேர் இருக்கிறார்கள் ஒரு புறம். இன்னொரு புறம் அதையும் தாண்டி அவர் ஒரு நல்ல ஆசிரியராக, வழிகாட்டியாக, குருநாதராக கருதக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஸோ அவர் ஜீசஸ் ஒரு டீச்சர், ஜீசஸ் ஒரு காடு,
ஜீசஸ் ஒரு தேவதூதன், இப்படியெல்லாம் பல்வேறு முகங்கள் அவருக்கு கொடுக்கப்படுகின்றன. ஜீசஸ் ஒரு தத்துவ அறிஞர் என்ற கோணத்திலிருந்தும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. ஜீசஸ் ஒரு ஃபிலாசபரா? இது ஒரு பெரிய $1 பில்லியன் கொஸ்டின். ஏனென்றால் தத்துவம் என்றால் நமக்கு வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு கருத்தியலாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து உண்டு. இன்னும் பிற்காலத்தில் நிறைய வந்திருக்குது. அந்த வகையில் பார்த்தாலும் ஜீசஸ் ஒரு ஃபிலாசபர் தான் சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. செயின்ட் பால் அவர்கள், அப்போஸ்தல் செயின்ட் பால் அவர்கள் கிரேக்கத்துக்கும் போகிறார். அங்கே வந்து அவர் தன்னை தத்துவ அறிஞராக காட்டிக்கொள்ளுகிறார். அப்போல்லாம் ஃபிலாசபர்ஸ் வந்து கிரேக்க நாட்டில் ஒரு ரோப் வேர் பண்ணியிருப்பாங்க, தங்களுக்கு ஒரு அங்கி மாதிரி போட்டிருப்பாங்க, ரொம்ப க்ளோஸாக ஹேர் கட் பண்ணியிருப்பாங்களாம், அதற்குரிய ஒரு 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 என்ன சொல்கிறது ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஃபிலாசபர்னு பார்த்தோன்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாருமே அறிவு சார்ந்த துறையில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே ஃபிலாசபர் தான். இப்போ செயின்ட் பால் கிட்ட அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ரோட்டில் விவாதங்கள் நடக்கும், உரையாடல் நடக்கும், கேட்பாங்க எங்கே என்ன பண்ணுறாரு, அந்த ஜீசஸ் என்ன சொல்கிறாரு, என்ன சொன்னார் அப்படிலாம் வந்து ஜீசஸ் வந்து அவருடைய தத்துவங்களை வந்து விமர்சிக்கும் ரீதியில் விட்டு உரையாடலை மேற்கொள்ளுவாங்க. அவர் விட்டு கொடுக்காமல் பல ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து மேற்கொண்டு இருக்கிறார் அந்த வீதிகளில். இப்படி சொல்லும்பொழுது அவர் வந்து ஜீசஸை வந்து ஒரு தத்துவ அறிஞராகத்தான் நாங்கள் முன்வைக்கிறாரு. சாக்ரட்டிஸ், அதே போல் ஸ்டாயிக் ஃபிலாசபர்ஸ், ஈவன் பிளேட்டோ, இவங்களையெல்லாம் ரெஃபர் பண்ணிட்டு அந்த அந்த லைன்லேயே வந்து ஜீசஸை வச்சு வந்து அவர் பேசுவார். ஸோ ஆக மொத்தத்தில் அவரை ஒரு ஃபிலாசபராக போர்ட்ரே பண்ணுறதுக்கான முயற்சிகள் நடந்திருக்கின்றன. இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னால் ஜீசஸ் வந்து எல்லாருக்கும் விஸ்டம் வேணும்னு அடிக்கடி சொல்கிறார். இந்த விஸ்டம்னா ஞானம். அந்த விஸ்டம் தான் வந்து லவ் ஆஃப் விஸ்டம் வந்து ஜீசஸுக்கும் ஒரு லவ் இருந்திருக்காரு மேலே. ஏனென்றால் அவருடைய பைபிளில் பல இடங்களில் வந்து விஸ்டம் என்ற வார்த்தை வந்து காணப்படுவதாக சொல்லுகிறார்கள். இந்த விஸ்டம்ன்றது வந்து ஃபிலாசபர்ஸுடைய ரொம்ப பெட்டான டேம், ரொம்ப விருப்பமான ஒரு சொல் வந்து இந்த விஸ்டம் அல்லது ஞானம் என்பதாகும். ஆக விஸ்டத்தை தேடி போவதுதான் ஜீசஸுடைய நோக்கமாகவும் இருந்திருப்பதால் அவரை வந்து நாம் ஒரு தத்துவ வழிகாட்டியாக, தத்துவ அறிஞராக கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஃபிலோசாஃபிக்கல் டிஸ்கஷன்ஸில் கொண்டு வராங்க. இது ஒரு புறம். ஆனால் நம்ம வந்து பெரும்பாலும் வந்து 2 கொட்டேஷன் சொன்னாலே தத்துவ அறிஞராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் நமக்கிட்ட இருக்குது. பல்வேறு கேள்விகளை எழுப்புவது தான் தத்துவத்துடைய நேச்சர், இயல்பாக இருந்து வந்திருக்கிறது இன்று வரை. தத்துவ அறிஞர்கள் மூலமாக எழுப்பப்படும் மிக முக்கியமான கேள்விகள் எல்லாம் தத்துவ கட்டமைப்புக்கான தூண்களாக தெரிகின்றன. அந்த வகையில் ஜீசஸ் கிரைஸ்டை பற்றி பார்க்கும்பொழுது அவருக்கு ஏன் இவ்வளவு எதிர்ப்பு தோன்றியது அந்த மண்ணிலே அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் 2 சட்டங்களை மட்டும் முன்வைக்கிறார். ஒன்று வந்து கடவுளை நீ மிக ஆழமாக நேசிக்க வேண்டும். கடவுளை நேசி, லவ் த காட். நீ எப்படி உன்னை நேசிக்கிறாயோ அதே போல பிறரையும் நேசிக்க வேண்டும். இந்த 2 தான் அவருடைய லா, சட்டம்னு அடிப்படையான தத்துவ கோட்பாடு. இந்த 2 அடிப்படையில் தான் வருது. இது தத்துவத்தில் எந்த பிரிவில் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எத்திக்ஸில் தான், அறக்கோட்பாடுகளில் வருது. பிறரையும் நம்மை போல நேசிப்பது. நமக்கு எதெல்லாம் நடக்கக்கூடாது, தீமைகளாக நம்ம நினைக்கிறோமோ அது மற்றவர்களுக்கு நம்ம செய்யாமல் இருப்பது, இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் அதே சமயத்தில் அங்கே இருந்த யூத மதம், இஸ்ரேலில் ரொம்ப தீவிரமாக கடைபிடிச்சிட்டு வந்த மதம் தான் வந்து யூத மதம். யூத மதத்துக்கு நிறைய சட்டங்கள், விதிகள் நிறைய உண்டு. அந்த தோராவில் வந்து நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட சட்டங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதன்படி தான் வாழ்க்கையை நடத்தணும். விதிமுறைகள் எல்லாம் வந்து மீறக்கூடாது. இவ்வளவு தெளிவாக சட்டங்கள் கொண்ட ஒரு தொகுப்பு தான் அந்த தோரா. ஆனால் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து 2 சட்டத்தை தான் வந்து முன்வைக்கிறார். இந்த 2 மட்டும் நீங்கள் கடைப்பிடிங்க. அதுக்கு மேலே போய் அவர் வந்து நான் தான் வந்து தேவ தூதனாக வந்திருக்கிறேன், எங்கள் அப்பா தான் கடவுள், எங்கள் அப்பா தான் இறைவன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு மேலே ஒரு சமயத்தில் போய் எனக்குள்ளே இறைவன், இறைவனுக்குள்ளே நான், அவருக்குள்ளே நான், எனக்குள்ளே அவர், இன்னும் அவர் ஒரு லெவல் நான் தான் அவர், அவர் தான் நான் என்று உணர்த்தும் அளவிற்கான பல வேலைகளை செய்ய தொடங்குகிறார். இதுதான் வந்து ஒரு ஃபிலாசபர் வந்து தன்னுடைய
லிமிட் எப்போனாக்கா அறிவு ரீதியான விவாதத்தோடு நிறுத்திக்கிறார் ஃபிலாசபர். ஆக்ஷன் தளத்துக்கு ஜீசஸ் கொண்டு போயிட்டார். அவர் சொன்ன தியரியை ப்ராக்டிஸில் கொண்டு வரார். எப்பயுமே நம்ம அந்த ஃபிலாசபியில் ப்ராப்ளம் என்னன்னாக்கா இந்த தியரிக்கும் ப்ராக்டிஸ்க்கு இருக்கிற இடைவெளி. அதை இயேசுநாதர் அவர்கள் என்ன சொன்னாரோ செய்தார், என்ன செய்தாரோ சொன்னார். இதை நம்ம அரசியலில் கூட இப்போ யூஸ் பண்ணுறாங்க இந்த வார்த்தையை. அவர் சொல்லிய அடிப்படையான விஷயம் அன்பு என்ற ஒரே ஒரு உணர்வு நிலை தான், அது அறிவு நிலை அல்ல. இதுதான் ஜீசஸை ஒரு ஃபிலாசபர் ஆஃப் ஆக்ஷன்ற தளத்துக்கு நகர்த்துகிறது. ஜீசஸ் ஒரு ஃபிலாசபர் தான். ஏன்னாக்கா அவர் அப்பொழுது வைக்கப்பட்டிருந்த பல்வேறு கோட்பாடுகளை மறைமுகமாக உதவி தள்ளிவிட்டு அவர் முன்னால் சில விஷயங்களை சொல்கிறார். இந்த ஃபிலாசபி ஒரு வகையான ஸ்பிரிச்சுவல் ஃபிலாசபி தான். ஸ்பிரிச்சுவல் ஃபிலாசபின்னு சொல்லும்போது கிழக்கத்திய நாடுகளிலிருந்து நாம் அதை பார்க்கின்ற முறை வேறு மாதிரி இருக்கும். அவருக்கு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா, ஜீசஸ் ஒரு மிஸ்டிக்கா அப்படின்ற கொஸ்டினுக்கு பலர் ஆய்வு நடத்தி சொல்லியிருக்கிறாங்க. பல தரவுகளின் அடிப்படையில் அவர் ஒரு கிரேட்டஸ்ட் மிஸ்டிக் என்ற டவுட்டே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதை பாருங்கள், நம்ம ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தா அவர் 2 வால்யூம் எழுதிக்கார் அவரை பற்றி, தி செகண்ட் கம்மிங் ஆஃப் கிரைஸ்ட்னு. இந்த நூலுடைய அடிப்படை என்ன வருதுனாக்க அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜெயண்ட், அவர் ஒரு இறைவன், அதெல்லாம் ஒத்துக்கிறாங்க. அதே சமயத்தில் அவர் ஒரு யோகியாக மாற்றுகிறார்கள். அவர் ஒரு மகா யோகி. அவர் இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் யோகா கற்றுக்கிட்டாங்கிறது அது ஒரு நோஷன் இருக்குது. அதை பற்றி நிறைய புத்தகங்கள்லாம் வந்திருக்கின்றன. அவர் ஒரு ஆன்மீக தளத்தில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கிறாரு. அவர் கைப்பிடிச்சு கூப்பிட்டு போகிறார் உங்களை அப்படின்னு சொல்லி ஒரு இந்திய மகா யோகியினுடைய நிலைக்கு அவரை வைத்து அவர் விளக்கங்களை கொடுக்கின்றார். கிட்டத்தட்ட இந்தியன் யோகா ஃபிலாசபியை அப்படியே ஜீசஸோட மெர்ஜ் பண்ணி ரொம்ப அழகாக விளக்கங்களை கொடுத்துருக்கிறார். ஆனால் அதில் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சில பிரச்சனைகள் இருக்குது. என்னென்னு கேட்டாக்கா, ஜீசஸ் அவர் மிஸ்டிக்காக இருந்தார், எல்லோரும் மிஸ்டிக்காக இருக்குன்னு அவர் சொல்லலை. இதுதான் கிறிஸ்துவத்தினுடைய அடிப்படையான புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். கிறிஸ்துவ மதத்துக்கும் இந்து மதத்திற்கும் இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு வேறுபாடு என்னவாக நான் பார்க்கிறேன் என்றால், இயேசுநாதர் உங்களை எல்லாம் நீங்கள்லாம் எல்லாரும் தியானம் பண்ணி தியானத்தை அவர் வலியுறுத்தலை. தியானம் பண்ணி அந்த பிரம்மாண்டமான அந்த கிங்டம் ஆஃப் காட் அடைவதற்கு நீங்கள் தியானம் பண்ண வேண்டும், உங்களுக்குள்ளேயே அது இருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கிழக்கத்திய சமயங்கள், குறிப்பாக இந்து மதம் போன்ற சமயங்கள் கூறுவது போல் அவர் சொல்ல. அவர் மிஸ்டிக்காக இருந்தார். அதில் என்ன எப்படிலாம் இருந்தால் நான் சொல்ல போகிறேன். ஆனால் அவர் கண்டிப்பாக வழிகாட்டவில்லை. அவரோட அந்த 12 அந்த தூதர்களுக்கு அவர் பெரிய அந்த அனுபவம் பெறுவதற்காக அந்த லெவலில் உயரக்கூடிய அளவிற்கான வழிகாட்டுதலில் இதெல்லாம் வைக்கலை அவர். அப்போது ஒன்று புரியுது, கிறிஸ்துவத்தை பொறுத்தவரை அது பக்தி மார்க்கத்தை தான் முதன்மைப்படுத்துகிறது. அது ஞான மார்க்கத்துக்கு 2ஆம் நிலை தான் கொடுக்கின்றது. பக்தி மார்க்கம் தான் அதனுடைய முக்கிய ஆதாரமாக இருக்கிறது. அதான் ஃபெய்த். த ஹோல் ஃபிலாசபி இஸ் பேஸ்ட் ஆன் ஃபெய்த். நம்பிக்கை, இறை நம்பிக்கை, இறைவன் மீது நம்பிக்கை வைப்பது. கிட்டத்தட்ட அது யூத மதத்தினுடைய பல விஷயங்களை இயேசுநாதர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஆனால் யூதத்திலிருந்து வேறுபடுகிறார். அந்த வேறுபடுகின்ற ஒரு விஷயம் என்னன்னாக்க, குறிப்பாக இந்த வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்காக நரகத்தில் தண்டிக்கப்படுவோம் என்பது. யூதத்தை பொறுத்தவரை அப்படி அல்ல. இங்கே செய்யக்கூடிய பாவங்களுக்கான தண்டனையை இறைவன் இந்த உலக வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய ஒரு அழிவு மூலமாக கொடுப்பார் அவர். அது பூகம்பமாக இருக்கலாம், சுனாமியாக இருக்கலாம், அல்லது வெள்ளமாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் இந்த இதை அழிச்சிடுவார், நாட்டை அழிச்சிடுவார். பேரழிவை பற்றி பேசுகிறார்கள். அதனால் ஜீசஸ் இன்னொரு அடுத்த லெவலுக்கு நகர்த்திட்டு போகிறார். இன்னொரு வாழ்க்கை இருக்குது. நீங்கள் பாவம் பண்ணிங்கனாக்க நமக்கு தெரிஞ்ச ஃபிலாசபி தான். பாவம் பண்ணவங்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் டே அன்றைக்கி எழுப்பப்படுவார்கள், விசாரிக்கப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள். இறந்து போயிட்டா கூட அவங்களுக்கு தண்டனை உண்டு. அப்போ இந்த நோஷனில் வேறுபடுகிறார் யூதத்திலிருந்து அவர். இது
நமக்கு அறிந்த ஒரு முக்கியமான விஷயம் வந்து யூதர்கள் வந்து மெஸ்ஸையா வருவார் என்று காத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக வந்து மெஸ்ஸையா வருவார். அவர் வந்து மெஸ்ஸையா என்றால் நற்செய்தி இந்த உலகத்துக்கு கொண்டு வரும் இறை தூதர் அவர். இஸ்லாமில் ஜீசஸை வந்து ஈசா நபி என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். ஈசா நபி தான் ஏற்றுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஜீசஸ் தன்னுடைய மறு வருகையை பற்றி சொன்ன விஷயத்தை வந்து அங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க குரானில். இன்னொரு முறை நபி வருவார், இந்த உலகை உய்விக்க வருவார், அவர் ஈசா நபியாகத்தான் இருப்பார் என்று குறிப்பிட்டதாக நான் தரவுகளை படித்தேன். அப்போது குரான்லேயே கூட அப்படி சொல்லியிருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. இப்போ ஜீசஸ்க்கு ஒரு 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 எக்ஸ்ட்ராடனரியான பொசிஷன் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் டொமைனில் வந்து பிளேஸ் கிடைக்கிது. ஆனால் அவர் வாழ்கின்ற காலத்தில் அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலை. காலங்கள் நகரத்தான் இந்த மாதிரியான நிலைப்பாடுகள் வந்து பெருகுகின்றன, உறுதிப்படுகின்றன. இந்த புரிதலில் ஜீசஸ் வந்து ஒரு மார்க்சிஸ்ட்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. ஏனென்றால் ஒருவர் ஆசைப்படுவதை விட தேவைக்கேற்றார் போல பொருள்களை வைத்துக்கொள்வது என்பது ஜீசஸுடைய ரொம்ப பேசிக்கான ஃபிலாசபி. ரொம்ப பேராசைப்படக்கூடாது, சொத்துக்களை வந்து பகிர்ந்து கொடுத்துடணும், அவர் சொத்தை வச்சுக்கக்கூடாது, சொத்தை வந்து கொடுத்துடணும், மிக எளிமையாக ஏழைகளுக்கு அதை கொடுத்துடணுன்றது தான் ஜீசஸுடைய என்ன சொல்கிறது ஒரு நிலைப்பாடு. ஒரு விதத்தில் சொல்ல போனால் மார்க்ஸும் கூட கிட்டத்தட்ட அதுதான் சொல்கிறாருன்றதுக்காக அந்த அடிப்படையிலேருந்து எடுத்து இன்றைக்கி வந்து லிபரேஷன் தியாலஜி வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. எல்லாருக்கும் சமமாக இருக்கணும், எல்லோரும் ஜீசஸ்னுடைய வழியை பின்பற்றுவதென்றால் சமத்துவத்தை பின்பற்ற வேண்டும் என்றெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். மார்க்ஸையும் ஜீசஸையும் கனெக்ட் பண்ணி. ஆனால் ரெண்டுக்கும் தொடர்பே இல்லை. எப்படி சொல்கிறேன்னாக்க அது முழுக்க வந்து பொருள் முதல்வாதத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. இது முழுக்க ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபிலாசபியில் ஏற்படுத்தப்பட்டது. இயேசுவை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கண்டிப்பாக பைபிள் தான் ஆதாரபூர்வமான நூலாகும். பைபிள் என்று சொன்னால் புத்தகம் என்று தான் பொருளாகிறது. ஹோலி பைபிள் என்று சொல்லும்பொழுதுதான் அது ஒரு விவிலியத்துக்குரிய தகுதியை பெறுகிறது. வேதாகமம் என்று கூட சொல்லுகிறார்கள். இந்த ஹோலி பைபிள் எடுத்து பார்த்தாக்க நமக்கு தெரியும், ஓல்டு அண்ட் நியூ டெஸ்டமெண்ட்ஸுடைய கலெக்ஷன் தான் இந்த ஹோலி பைபிளாக இருக்குது. ஓல்டு டெஸ்டமெண்ட் என்னென்னு பார்த்தோம்னாக்க அது வந்து உலகம் தோன்றியது, அப்படியே வழி நடத்தியது, மோசஸுடைய கட்டளைகள் என்று அந்த யூதர்களுடைய அந்த வரலாறு முழுவதுமே அங்கே பதிவாகிருக்கிறது. அப்படி சொல்லும் பொழுது ராயல் ஸ்கிரைப்ஸ்னுவாங்க, அரசர்கள்கிட்ட எழுதக்கூடியவங்க. அவங்க தோலில் எழுதுவாங்க, இல்லை வேறு ஏதாவது மெட்டீரியல் எழுதுவாங்க, சித்திர எழுத்துக்களை எழுதக்கூடும். அவர்கள் தான் பதிவிட்டார்கள். அவர்கள் பெரும்பாலும் இந்த ராஜ கதைகளை நிறைய குறிப்பிடுவது வழக்கமாக இருந்திருக்கிறது. மொத்தத்தில் எந்த கட்டளைகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு ஆதாரபூர்வமான டாக்குமெண்ட் தான் இந்த ஓல்டு டெஸ்டமெண்ட்டு. இந்த ஓல்டு டெஸ்டமெண்ட்டு கூட எப்படி உருவாகிறதுன்னு அதனுடைய வரலாறை பார்த்தோன்னா சுவாரஸ்யமான விஷயந்தான். முதல்ல ஓல்டு டெஸ்டமெண்ட்டுக்கு வந்து ஹெசிகியா அப்படின்ற பேரில் வந்து சில கருத்துக்கள் எழுதப்பட்டு 8th century BC, கிறிஸ்து பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து அது நிறைய எழுதுகிறாங்க. அது கிங் ஆஃப் ஜூதா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே உட்காந்து அவங்க தொகுக்கிறாங்க. அந்த பீரியடில் வந்து எழுதப்படுகிறது இந்த தரவுகள் எல்லாம். அது சரியாக எழுதப்படாத ஒரு சூழ்நிலை 6ஆம் நூற்றாண்டு BCயில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அதில் விஷயங்கள் சேர்க்கப்படுகின்றன. பிறகுதான் 3வது BC, கிறிஸ்து பிறப்பதற்கு முன் நூற்றாண்டில் 3வது BCயில், அதாவது அலெக்சாண்டர் வந்த பொழுது இதை வந்து சரிப்படுத்தி கிரேக்க மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த செப்டுவாஜின்ட் அப்படின்றாங்க. நான் சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணான்னு தெரியல. செப்டுவாஜின்ட் இந்த ஒரு வால்யூமாக அது கொண்டு வராங்க. அதுதான் வந்து பின்னால் ஓல்டு டெஸ்டமெண்ட் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அதை ஒரு பக்கா வால்யூமாக வந்து இதுதான் நூல் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ இப்படி புரிந்து கொள்ளும்போது என்ன தெரிகிறது என்றால், இந்த நூல்கள் எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த புனித நூல்களையுமே வந்து ஒரு 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 சிஸ்டமேட்டிக்காக அகாடமிக் ஒர்க் மாதிரி இருக்க போகிறதில்ல. அது ஒவ்வொரு காலகட்டத்தில் வேதங்கள் உட்பட, இந்துக்களுடைய வேதங்கள் உட்பட ஒவ்வொரு காலகட்டத்தில் தெரிவிக்கப்பட்ட அந்த கருத்துக்களுடைய
தொகுப்புகளை இவங்க செஞ்சுருக்கிறாங்க, பின்னால் யாரோ செஞ்சுருக்கிறாங்க. அது ஒரு ஸ்டாப், ஒரு பீரியட் வந்து ஸ்டாப், இவ்வளோதான், இதுதான் ஃபைனல் அப்படின்னு முடிச்சுக்கிறாங்க. அப்படி செய்யும்பொழுது தான் வந்து இந்த நியூ டெஸ்டமெண்ட்டுக்கு வரும். நம்ம அப்போ தான் ஜீசஸுடைய வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் செய்த மிரக்கிள்ஸு, எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து பைபிள்லேருந்து தான் கிடைக்குது. அவருடைய ஃபிலாசபி அதுலேருந்து தான் கிடைக்குது. அந்த நியூ டெஸ்டமெண்ட்லேருந்து. இந்த நியூ டெஸ்டமெண்ட் அல்லது புதிய ஏற்பாட்டில் ஜீசஸ் பிறந்த கதைகள் எல்லாம் வந்து இருக்கின்றன. அதெல்லாம் நமக்கு தெரியும். அது அன்னை மேரிக்கு, கன்னி மேரிக்கு அவர் அவதரித்தார் என்பதும், பின்னால் வந்து அவங்க பல கஷ்டங்களை அனுபவித்தார்கள் என்பதும் தெரியும். அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் யார் எழுதுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜீசஸோட கூட இருந்த நண்பர்கள் தான் எழுதுகிறாங்க, அப்போஸ்தலர்ஸ் தான் அதை எழுதுகிறாங்க. செயின்ட் பால் என்பவர் வந்து நிறைய கடிதங்களாக எழுதியிருக்கிறார். அது எபிஸ்டல், அந்த கடிதங்கள் வந்து பிற்காலத்தில் வந்து அந்த பகுதியில் உருவாக்கப்பட்ட வழிபாட்டு ஸ்தலங்களில், அதாவது ஜெப வீடுகள் என்று சொல்லலாம், ஒரு சர்ச்சுன்னு சொல்ல முடியாது, சின்ன சின்ன வீடுகளில் அவங்க ரகசியமான வழிபாடுகள் அந்த மாதிரிலாம் கேதரிங் நடந்திருக்கு. அங்கே வந்து இந்த கடிதங்கள், பால் எழுதிய கடிதங்கள்லாம் பரவலாக வந்து படிக்கப்பட்டிருக்கிறது. அதை வந்து படி எடுத்து வந்து ஒரு இடத்துல சர்க்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி தான் வந்து அந்த பைபிளுடைய தொடக்க காலமானது இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு வந்து இந்த பாலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மார்க், மேத்யூஸ், லூக், ஜான் போன்றவர்கள்லாம் எழுதுகிறாங்க. அதெல்லாம் தான் அடிப்படையான பைபிளை வந்து இவங்களுடைய எழுதிய விஷயங்கள் தான் எடுத்துக்கிறாங்க. இன்ஃபேக்ட் பால் எழுதின வந்து கிட்டத்தட்ட ஒரு செயின்ட் பால் எழுதின 27 சாப்டர்ஸ் வந்து எடுத்துக்கொண்டதாக தெரிகிறது. நிறைய அவர் தான் மேஜர் கான்ட்ரிபியூட்டர்னு சொல்கிறாங்க. இதில் மார்க் வந்து ஒரு ஆதாரபூர்வமாக அடுத்த கட்டத்துக்கு வராங்க. அவரை பேஸ் பண்ணி தான் மேத்யூஸும் லூக்கும் எழுதுகிறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம இங்கே கவனிக்க வேண்டியிருக்கு. இவர்களெல்லாம் வந்து ஜீசஸ் கிரைஸ்டோட கூட இருந்தவங்க. அவர்களுடைய அனுபவங்களை பதிவு பண்ணுறாங்க. அதை வந்து வெளிப்படையாக முதல்ல சொல்லாமல் அவங்கவுங்க பர்சனல் டொமைனுக்குள்ளே அது ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இந்த ரெக்கார்ட்ஸுக்குள்ளேயே வேறுபாடுகள் இருக்கின்றன. இந்த ஒவ்வொரு மேத்யூஸுக்கும் அதே மாதிரி வந்து லூக்குக்கும் வித்தியாசம் இருக்கும். லூக்குக்கும் பின்னால் அவர்களுடைய பீட்டர், அது மார்க்குக்கும் வித்தியாசம் இருக்கத்தான் செய்கின்றது. எந்த மாதிரி வித்தியாசம்னாக்க, அவர் இறந்த வருஷம் பற்றி வித்தியாசம் தெரியுது, அதில் கொஞ்சம் வேறுபாடு காணப்படுகிறது. அந்த பிறந்த கதை இருக்கிறது அல்லவா, அவங்க கன்னி மேரி அவர்களும் அவருடைய அப்பாவும் வந்து அந்த சென்சஸ் எடுக்கிறாரு, அரசன்றதுக்காக அந்த ஊருக்கு போகிறாங்க. அங்கே வசதி இல்லாததால் அங்கே ஒரு மாட்டு தொழுவத்தில் அவங்க தங்குறாங்க. அங்கே தான் வந்து பிறக்கிறாரு இயேசு அப்படின்ற கதையும், அது இல்லை அப்படி இல்லை, வேறு மாதிரி அவர் பிறக்கிறார்னு ஒருத்தர் சொல்கிறார். இவங்க வந்து அங்கெல்லாம் போகலை, இங்கே தான் இருக்கிறாங்க, பெத்லஹேமில் எல்லாம் போகலை, அவங்க வந்து கலிலி என்ற ஊரில் தான் இருக்கிற, நாட்டில் தான் இருக்கிறாங்க, அங்கேயே தான் பிறக்குதுன்னு சொல்கிறது இருக்காங்க. இது வந்து பிறப்பு குறித்தும் கூட ஒரு சரியான பதிவு இல்லாமல் இருந்தால் கூட இந்த அடிப்படையான விஷயத்தில் ஒத்துப்போகிறார்கள். ஒரு சில கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம ஒரு விஷயத்தில் பாராட்டணும். அவங்கெல்லாம் ஒன்றா உட்காந்துக்கிட்டு ஒன்றா பில்டப் பண்ணி குக்கப்லாம் பண்ணல, அப்போ சாட்சியங்களாக அவர்கள் எழுதுகிறார்கள். இந்த முரண்பாடுகளை வந்து பைபிள் ரிசர்ச்சர்ஸ் வந்து விளக்கி ஈஸியாக சால்வ் பண்ணிடுறாங்க. இப்படி இந்த பைபிளுக்குள்ளே நம்ம போகும்பொழுது தான் நமக்கு வந்து இந்த பைபிள் எப்படி, இது பைபிள் இல்லை இதெல்லாம், இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து அவரவர்கள் வந்து குறிப்புகள் எழுதி வச்சுக்கிறாங்க. இதை பைபிளாக மாற்றுகிறார்கள் பிற்கட்டத்தில் தான். பின்னால் வரும்பொழுது தான் இதை வந்து நம்ம வந்து தொகுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து 4th centuryயில் இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி ஒர்க் பண்ணும்பொழுது என்ன ஆகிடுது, நிறைய பேர் நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்து ஒரு என்ன சொல்கிறது, ஆதாரபூர்வமாக இல்லாத தகவல்கள் கூட அதில் வந்து பருமனாக மாறிவிடுகிறது. பைபிளில் பல்வேறு விஷயங்கள் சேர்ந்து விட்டதால் அது அவங்கவுங்க கான்ட்ரிபியூட் பண்ணி பெருசாக்கி விட்டாங்க. அப்போ ஒரிஜினல் பைபிளை வந்து நம்ம வந்து கண்டுபிடித்து எடுக்கணும், அதை ஒழுங்குபடுத்துகின்ற ஒரு தேவை ஏற்படுகிறது. 16ஆம் நூற்றாண்டில் 1604 கிங் ஜேம்ஸ் என்பவர் தான் இதற்கான முயற்சி எடுக்கிறார். ஒரு பெரிய விவாத அரங்கை ஒரு பெரிய கலந்துரையாடலை ஏற்படுத்தி அதில் வந்து ஆதாரபூர்வமான தரவுகளை மட்டும் கண்டுபிடிக்க சொல்லி எல்லா தரப்புகளும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி, அப்போ ஒவ்வொரு குழு வந்து தங்களுக்கு ஏற்ற மாதிரி தரவுகளை வைத்துக்கொண்டு அது ஒரு கருத்து மோதல்களுக்கு உட்படுத்தி கொண்டிருந்தார்கள் தங்களை. அதிலிருந்து அவங்கள வந்து ஒரு ஒற்றுமையாக்கணும்னு நினச்சார் கிங். அந்த கிங் டேவிடுடைய
கிங் ஜேம்ஸ் வந்து அதை நீக்கணுன்றதுக்காக தான் ஒரு சிட்டிங் உட்காந்து எல்லாரும் அதை வந்து கன்சால்டேட் பண்ணுறாங்க. அதற்கு ஒரு மெத்தடாலஜியை பயன்படுத்துகிறாங்க. அதுதான் வந்து ஹெர்மனாய்டிக்ஸ் நம்ம ஃபிலாசபியில் சொல்கிறோம். இந்த ஹெர்மனாய்டிக்ஸ்ன்றது வந்து எப்படி வந்து விளக்குவது, ஒரு விஷயத்தை வந்து எப்படி புரிந்து கொள்வது, அது அந்தந்த காலகட்டத்துக்குரிய வார்த்தைகள் பொருள்கள் என்னென்ன பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னு சொல்கிறது, அதாவது இந்த காலத்துக்குரிய பொருளை அந்த காலத்திலே பேசக்கூடாது, இப்படி சில ஒரு மெத்தடாலஜி இவால்வ் பண்ணி ஒரு ஃபிலசாபிக்கல் மெத்தடாக இன்றைக்கு கூட தத்துவத்தில் வந்து அது பயன்படுத்தப்படுகிறது. ஸோ அதை ஒரு செதுக்கி எடுத்தாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த பைபிளை. அப்போ பைபிளானது வந்து இப்படியாகத்தான் வந்து உருவாகிறது. 1611 இது வந்து கன்சாலிடேட் ஆகி பைபிளாக உருவாகிறது. அப்படி பார்க்கும்பொழுது அது வந்து ஆங்கிலத்தில் எழுதப்படுகிறது. ஆங்கிலம் என்றால் பிரிட்டிஷ், அப்போ லண்டனில் புழங்கக்கூடிய ஆங்கிலத்தில் எழுதப்படுகிறது. இதுக்கு முன்னால் வந்து புரியாத ஒரு வார்த்தைகள் எல்லாம் அல்லது மக்களுக்கு யதார்த்தமாக போய் சேராத நிறைய வார்த்தைகள் எல்லாம் மறு உருவம் செய்யப்பட்டன. வெவ்வேறு மொழியில், இங்கிலீஷ் மொழியில் பேசும்பொழுது எளிமையான மக்களுக்கு எளிமையாக போய் சேரும் வகையில் வந்து அந்த மொழியாக்கமானது அப்பொழுது உருவாக்கப்பட்டது. அது எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து கிங் ஜேம்ஸ் பைபிள் அப்படின்னு பேர். கிட்டத்தட்ட இதுதான் ஒரு ஃபைனல் டிராஃப்டாக அமைஞ்சிருக்குது. இதிலிருந்து தான் இன்றைக்கி நம்ம வந்து ஜீசஸ் குறித்து பல விஷயங்களை வந்து ஆதாரம் காட்டி பேச முடிகிறது. ஜீசஸுடைய பிறப்பு என்பது 4th BCன்றாங்க, அல்லது 6th BC இருக்கலான்றாங்க. புதிய நூற்றாண்டு தொடங்குவதற்கு ஒரு சற்று முன்னால், 4 வருஷங்களுக்கு முன்னால் அவரை பிறந்து வளர்ந்து கிட்டத்தட்ட அந்த 12வது வயது வரைக்கும் வந்து அவரை பற்றிய தரவுகள் வந்து கிடைக்கின்றன. பிறகு 30வது வயது வரைக்கும் தெரியல. இதுதான் வந்து இந்தியாவுக்கு வந்தார், இமயமலைக்கு வந்தார், யோகா பயின்றார் அப்படின்றத வந்து நிறைய சொல்கிறாங்க. டாக்டர் ராதாகிருஷ்ணன் கூட ஈஸ்டர்ன் ரிலிஜியன்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் தாட் புத்தகத்தில் இயேசுநாதர் இந்தியாவுக்கு வந்தார், யோகா பயின்று விட்டார்னு சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் பரமஹம்ச யோகானந்தர் வந்து எழுதிய புத்தகத்தில் தான் டெய்லி அவரை பார்த்து தான் சொல்லியிருக்காரு. மகா அவதார் பாபாஜி அவரை கண்டதாக சொல்லியிருக்கிறார். இன்னும் சில பேர் வந்து இன்றைக்கு கூட பார்த்து கொண்டு இருப்பதாகலாம் சொல்லுகிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இமயமலையில் பார்த்து தான் சொல்கிறாரு, மகா அவதார் பாபாஜி சொன்னதாக சொல்கிறாங்க. சரிதான், அதெல்லாம் இருக்கலாம். அது வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் வந்து இந்த கம்யூனிகேஷன்ஸ்லாம் வந்து என்ன மீனிங்னு எனக்கு தெரியாது. ஆனால் யோகா பயின்று சென்றார் என்பது வந்து ஏற்புடையதாக எனக்கு இல்லை. ஏனென்றால் ஒரு தேவ மைந்தன் அவர் ஏற்கனவே வந்து எல்லாமே ஃபுல்லி பேக்டு ஸ்பிரிச்சுவல் பீயிங். அவர் இங்கே வந்து இதை கற்றுட்டு போனான்றது வந்து கிறிஸ்தவர்கள் கண்டிப்பாக நம்ப மாட்டார்கள். ஒரு கிறிஸ்தவ போதகரிடம் கேட்டேன், இது என்னங்க? இல்லைங்க, அவங்க ஊரில் போய் இருந்தாருங்க, அவ்வளோதான். பிறகுதான் வந்து மறுபடியும் அவர் வந்து நாசரேத்துக்கு வருகிறார். உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலில் அந்த யூத கோயிலானது அங்கே தான் இருக்குது. சோலமன் டெம்பிள் அங்கே தான் இருக்குது. இப்போ ஜீசஸுடைய என்ட்ரி வந்து நடக்குது. அந்த கோயிலுக்கு தான் முதல்ல வரார் அவர். அந்த கோயிலுக்கு அவர் ஒரு மியூல் கோவில் கழுதை மேலே ஏறி வரதா படங்கள்லாம் சொல்கிறாங்க, போட்டிருக்கு. படங்கள் எல்லாம் போட்டிருக்குது, விளக்கங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த கழுதை தான் வாகனமாக பயன்படுத்துவார்கள். அது உள்ளே வரும்பொழுது அவர் ஒரு ரோபெல்லாம் அணிஞ்சிருக்கிறாரு, உள்ளே வராரு. அந்த இறைவனுடைய வீட்டிற்கு உள்ளே வந்தபோது உள்ளே நிறைய வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அது எந்த மாதிரியான வியாபாரம் என்று பார்த்தா, அதில் அங்கே பலி கொடுப்பதற்காக ஆடுகள் எல்லாம் வச்சுருப்பாங்க, சின்ன சின்ன அனிமல்ஸ்லாம் அங்கே வச்சுருக்கிறாங்க. இறைவனுக்கு பலி கொடுக்கணுன்னாங்க. அந்த பலி ஆடுகளை வாங்க வேண்டும் என்றால் நம்ம காசு கொடுக்கணும். அந்த காசு கொடுக்கும்போது அது ரோமானிய நாணயங்களாக அவங்க ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இவங்களை கைப்பற்றி. அந்த நாணயங்களை வந்து நீங்கள் உங்கள் காசு, உங்கள் உள்ளூர் காசை கொடுத்து ரோமானிய நாணயங்களை கொடுத்தால்தான் வந்து ஏற்றுப்பாங்க. அதுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச், மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக, மணி லெண்டர்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது ஒரு 10-20 பேர் காசு வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க.
நீங்கள் அங்கே போய் உங்கள் பணத்தை லோக்கல் மணியை வந்து ரோமன் மணியை மாற்றி அதை கொண்டு போய் கொடுத்தா வந்து பலியாடுகள்லாம் வாங்க முடியும், அல்லது நீங்கள் உங்களுடைய காணிக்கை செலுத்த முடியும். முழுக்க முழுக்க கடை தான். ஆடுகள் மாடுகள் கட்டி வச்சுருக்கிறாங்க. உள்ள முழுக்க அங்கே வியாபாரம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆக்சுவலி இந்த வியாபாரத்தை வந்து யூதர்கள் கூட விரும்பவில்லை என்று தான் சொல்லுகிறார்கள். அவர் உள்ளே போன உடனே ஜீசஸுக்கு அப்படி அந்த ஒரு அக்கேஷன் தான் வந்து அவருக்கு கட்டுக்கடங்காத கோபம் வந்ததை வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவரால் வந்து தாங்க முடியல. என்னுடைய தந்தையினுடைய வீடு இது இறைவனுடைய கோயில், இது ஒரு வணிக வளாகமாக ஏண்டா மாற்றினீங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன அந்த வைக்கோல் மாதிரி பிரிகளை எடுத்து, அது சவுக்கெல்லாம் இல்லை, அதை எடுத்து அடித்து அவங்களெல்லாம் விரட்டுறார். அவர் அடித்து விரட்டுறது மட்டும் இல்லை, நம்ம ஆடு மாடுகளை கழட்டி விட்டுறாரு, அந்த கோழிகளெல்லாம் அவுத்து விட்டுறாரு, அந்த காசு வச்சுருக்கலாம் மிரட்டுறாரு, வெளில ஓடி போங்கடாட்டார். அதை இவர் வந்து ரொம்ப கோபத்தோடு அவங்களை எல்லாரையும் வெளியேற்றுக்கிறார். இவர் இப்படியாக அங்கே இருந்த வியாபாரிகளை எல்லாம் அடித்து விரட்டிய போது அந்த யூத தலைவர்கள் உள்ளே வந்து கேட்குறாங்க, எந்த அதிகாரத்தை கொண்டு நீங்கள் இப்படி செய்கிறீங்க, நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் வந்து வெளிப்படையாக சொல்லுகிறார், நான் வந்து இறைவனுடைய மகன், இறை தூதனாகவும் இருக்கிறேன் நான் அப்படின்னா. இது என் பிதாவுடைய ஜப வீடு, இங்கே வணிகம் செய்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்று உரத்தக்கரில் அவர் சொல்கிறார், கோபத்தோடு சொல்கிறார் அவர். இது வந்து இவங்களுக்கு ரொம்ப ஒரு எரிச்சலும் கொடுக்குது, ஆச்சரியத்தையும் கொடுக்குது. யாரோ ஒரு பையன் வந்து இப்படி பண்ணுறாரு. அதெல்லாம் கேட்குறாங்க, உனக்கு என்ன பவர் இருக்குன்ற எப்படி நிரூபிப்பதுன்னு கேட்குறாங்க. நீ இறைவனுடைய மகன் என்பது எப்படி நிரூபிப்பதுன்னு கேட்குறாங்க. அதற்கு அவர் சொல்கிறார், இந்த கோவில் தரமட்டமாக்கி விட்டால் நான் 3 நாட்களுக்குள் இந்த கோவிலை நான் எழுப்பி தருவேன்றார். இத்தனை நாட்களாக கட்டப்பட்ட இந்த கோயில் கிட்டத்தட்ட 46 வருடங்கள்னு சொல்கிறாங்க, 30 வருடங்கள் சொல்கிறாங்க. இந்த கிங் ஹீரோது மன்னன் உருவாக்கிய டெம்பிள் இது. 2 இல்லை, இந்த சமயத்தில் ஹீரோது மன்னன் டெம்பிளுக்கு போனதாக குறிப்பு இருக்குது, சாலமன் டெம்பிளுக்கு போனதாகவும் சொல்கிறாங்க. இதை பின்னால் ஒரு செயின்ட் தாமஸ் அக்வினஸ்ன்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இறையியல் கோட்பாட்டாளர், அவரும் சரி, செயின்ட் அகஸ்டின் சொல்லக்கூடியவும் சரி, இந்த கோயில்களில் சென்று ஜீசஸ் அவர்கள் இம்மாதிரியான வியாபாரிகளை அடித்து விரட்டிய சம்பவங்கள் 2 முறை நடந்திருக்கின்றன அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 அக்கேஷன் நடந்ததாக அவங்க நினைக்கிறாங்க. அப்போ இப்படி இருக்கலாம், சாலமன் டெம்பிளில் ஒரு இருந்திருக்கலாம், இன்னொன்று ஹீரோது சொல்லக்கூடிய இந்த டெம்பிளாக இருக்கலாம், 2 ஒரே டெம்பிளாக கூட இருக்கலாம். ஆக மொத்தத்தில் அவர் 2 முறை இம்மாதிரியாக அந்த கோபத்துக்கு உள்ளாக இருக்கிறார். அதை போய் அவர் எல்லாரையும் அடித்து விரட்டி இருக்கிறான்றதையும் நம்ம வந்து இங்கே கணக்கில் எடுத்துக்கிறோம். அப்போது அவங்க கேட்க போது அவர் சொன்னார் இல்லைங்களா, நீங்கள் இந்த கோயிலை இடிச்சிட்டிங்கனாக்கா நான் 3 நாளில் உயிர்ப்பிப்பேன்னு. இது ஒரு சிம்பாலிக்கான லாங்குவேஜாக பார்க்குறாங்க பைபிளிக்கல் ஸ்டடி பண்ணுறவங்கள்லாம். அதாவது அவர் இறந்த 3வது நாள் உயிர்ப்பித்து வருகிறார். இந்த உடலாகிய கோவிலை அழித்து விட்டால் நான் 3 நாட்களிலே மீண்டும் உயிர்ப்பிப்பேன் என்பதற்கான ஒரு விஷயமாக வாக்காக அதை பார்க்குறாங்க. பைபிளை பொறுத்து நம்ம பார்க்கும்பொழுது கிறிஸ்துவுடைய வாக்கியங்கள் எல்லாம் தொகுத்து தான் வந்து அவங்க காஸ்பல்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. காஸ்பல்ஸ்னால் நற்செய்திகள்னு அர்த்தம். பின்னால் ரெவலேஷன்னு சொல்கிறாங்க. ரெவலேஷனாக அவங்களுக்கு வந்து தோன்றியவை, அவங்க முன்னால் வந்து தோன்றியது, அது ஒரு ஸ்பிரிச்சுவல் அக்கரன்ஸ். அது இதெல்லாம் தொகுத்து தான் அந்த நூல் வந்திருக்கிறது. இந்த நற்செய்தி வந்து ஜீசஸ் தான் பேசுகிறார். அவர் சொன்ன விஷயங்களை சொல்லி இவங்க தாங்கள் சொல்லுவதையும் கூட சேர்த்து ஆட் பண்ணுறாங்க. இந்த நற்செய்திகளை நாம் பார்க்கும்பொழுது ஜீசஸ் வந்து பெரும்பாலும் அவர் பயன்படுத்திய மொழியின் தன்மை என்பது வந்து ரொம்ப குறியீடு சார்ந்ததாக இருக்கிறது. பெரும்பாலும் அதை வந்து டீகோட் பண்ணி தான் புரிஞ்சுக்க முடியும். பெரும்பாலும் கிறிஸ்தவத்தினுடைய பல்வேறு விஷயங்கள் வந்து இப்படி ஒரு மறைபொருளாகத்தான் வந்து ஆங்காங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. டைரெக்டாக அவர் பேசிடல. அவர் வாக்கியம் சொன்னார்னா அது உள்ள ஒரு ஆயிரக்கணக்கான அர்த்தங்கள் இருப்பது போலத்தான் தோன்றும். அதனால் அந்த பைபிளிக்கல் கோட்ஸ்லாம் எடுத்து படிக்கும் பொழுது வெவ்வேறு மீனிங்ஸ் வந்து அவற்றுக்கு கொடுப்பது சாத்தியமாகிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த வாக்கியங்களை கூட நம்ம புரிந்து கொள்கிறோம். ஸோ இந்த டீகோட் பண்ணுறதுன்றது தான் வந்து அந்த சிஸ்டத்துக்குள்ளேயே ஒரு பெரிய விஷயமாக மாறிடுது. இப்போ அது இன்றைக்கி விஞ்ஞானம் வரைக்கும் அவங்க வந்து கொண்டு வந்துட்டாங்க. அடுத்த முக்கியமான நிகழ்வு ஜீசஸை பொறுத்த வரைக்கும் அவர் இதை பேப்டைஸ் பண்ணுறாங்க. தன்னுடைய 30வது வயதுலன்னு சொல்கிறாங்க. ஆனால் சரியாக அதை பற்றி தரவுகள் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஜீசஸ் அவர்கள் வந்து
ஜான் த பேப்டிஸ்ட் என்றவரிடம் சென்று ஞானஸ்நானம் பெறுகிறார். பேப்டிஸ்ட் பண்ணுறார். ஞானஸ்நானம் பண்ணுவது என்பது பொதுவாக ஒரு மதத்துக்குள்ளே இருக்கிறவங்க தங்களை புனிதப்படுத்திக் கொள்வதற்காக செய்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இந்த ஜான் என்பவர் நிறைய பேருக்கு பேப்டிஸ்ட் பண்ணியிருக்கிறார். ஜோர்டான் நதி கரையில் இருக்கிறாரு. அந்த நதியில் அவங்கள முக்க சொல்லிட்டு செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. ஜீசஸ் போய் அவர்கிட்ட கேட்குறாரு. ஜான் அவர் ஒரு பெரிய ஒரு குருநாதர். அவர் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க 2ஆம் நூற்றாண்டெல்லாம் அவரை ஒரு மெசையாவாக வைத்து வழிபட்ட ஒரு குழுக்கள் எல்லாம் இருப்பதாக சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஜான். இந்த ஜான் என்பவர் இவர்கிட்ட கேட்குறார் ஜீசஸ் கிட்ட, என்னங்க நீங்கள் போய் கேட்குறீங்க, யார் நீங்கள், எவ்வளோ பெரிய ஆள், உங்களுக்கு போய் நான் பேப்டைஸ் பண்ணுறதா, ரெண்டாவது உங்களுக்கு எதுக்கு பேப்டைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. யோசிச்சு பாருங்கள், இவர் இறைவனுடைய மகனாக சொல்லி கொள்ளுபவர். அதுக்கு முன்னாலேயே சில மிரக்கிள்ஸ் எல்லாம் அவர் பண்ணியிருக்கிறாரு. அவர் ஒரு இறை தூதர் என்ற அளவில் ஒரு அங்கீகாரம் பெற தொடங்கியவர். அவரை பேப்டைஸ் பண்ணுறதுக்கு ஜானுக்கு தயக்கம் இருக்குது. அதனால் ஜீசஸ் சொல்கிறார், இல்லை நான் இதில் ஒரு முன்மாதிரியாக இருக்க விரும்புகிறேன். இதுதான் ஏன் இது குறித்து ஏன் ஜீசஸ் கிரைஸ்ட் ஞானஸ்தானம் பெற்றார் என்ற கேள்விக்கான பல்வேறு உரையாடல்கள் பைபிளிக்கல் வேர்ல்டில் நடந்துக்கிட்டே இருக்கிறத நான் பார்க்குறேன். அவர் சொல்கிறார், முதல்ல ஹியூமிலிட்டி வேண்டும், பணிவு வேண்டும். இறையின் பெயரால் நாம் நம்ம அந்த காரியத்தை செய்தாக வேண்டும். அப்படி உலக ஒரு மாடலாக இருக்குன்றதுக்காக அவர் அந்த நதியில் இறங்கி அவருக்கு பேப்டைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. சில பேர் தண்ணி எடுத்து தெளிச்சதாக சொல்கிறாங்க. சில ஓவியர்கள் அப்படி வரைஞ்சிருக்கிறாங்க. அவர் அப்படியே மூழ்கி எடுத்து தான் செய்ததாக சொல்லப்படுகிறது. பிற்காலத்தில் அந்த வாட்டரை சும்மா லைட்டாக தெளிக்கிறது என்பதும், குளிர்காலங்களில் வெந்நீராக ஆக்கி தெளிப்பது என்பதும் நடைபெற்று வருவதாக நான் அறிந்தேன். இது ஒரு புறம் இருந்தாலும் கூட பேப்டைஸ் பண்ணி விட்ட அந்த ஜீசஸ் அந்த தண்ணியில் முங்கி எழுந்த உடனே அந்த சமயத்தில் வானம் என்பது விரிவடைகிறது என்றும் அதில் வெளிச்சங்கள் தெரிகின்றன என்றும் அங்கேருந்து ஒரு புறாவாக இறங்கி அவர் மண்டையில் தலை மேலே ஒன்று உட்கார்ந்தது என்றதும், இறைவன் என் மகனை நீ முழுமையடைந்தான் ஏதோ வாக்கியங்கள் அசரீதியாக கேட்டது போலவும், இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் அது சொல்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு பேண்ட் மியூசிக்கோடு யோசிச்சு பாருங்களேன் அந்த தருணத்தை. அதாவது பேப்டைஸ் ஆகிட்டார் அவர். அதாவது இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் லைஃப்ன்ற மாதிரி பார்க்குறாங்க. இதற்கு பிறகுதான் அவர் தான் ஒரு மெசையாவாக பணிகளை செய்ய தொடங்குகிறார். இதுதான் அவருடைய அந்த பாயிண்ட். அது ஜான் கிட்ட இவர் பேப்டைஸ் ஆன ஒரு பாடு என்ன செய்கிறாரு, முதல் கட்டமாக என்ன செய்கிறாருன்னா தான் 40 நாட்கள் தவம் இருக்கிறார். இதுதான் அந்த 40 நாள்ன்றதை யூனிக்காக பார்த்தாக்க பின்னால் முகமது நபி அவர்களும் சொல்லுகிறார்கள். இதுக்கு முன்னால் இருந்த சில முக்கியமான ஆன்மீக குருக்களும் இந்த 40 நாள் விரதம் இருப்பது, தவம் இருப்பதை செஞ்சுருக்கிறாங்க. மாதிரி ஜீசஸ் என்ன பண்ணுறாரு, அந்த பாலைவனத்துக்கு போகிறாரு. பாலைவனக்காடு, அது பாலைவனத்துக்குள்ளே சும்மா மணலாக இருக்காது. அங்கே பல்வேறு பூச்சிகள், பாம்புகள், கொடூரமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் போய் அமர்ந்து ஜீசஸ் எதற்காக தன்னை இப்படி ஞானஸ்தானத்துக்கு உட்படுத்த வேண்டும் என்று பல விவாதங்கள் நடக்கிறதுல ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்க. அவர் அந்த நீரை புனிதப்படுத்தினார்னு சொல்கிறாங்க. நீரை அவரை புனிதப்படுத்தவில்லை, அந்த நீரையே அவர் புனிதப்படுத்தினார். ஜோர்டன் ரிவரே புனிதமாகிவிட்டது. அதுக்கு பின்னால் யார் போய் அங்கே குளித்தாலும் அவங்களுக்கான பாவங்களானது கழுவப்படும்ன்றது. இந்த கங்கையில் குளிச்சாக்க பாவம் போகுதுன்ற மாதிரி இது தொடர்ந்து காலமாக இது மாதிரி ஒரு புனித நீராடுதல் என்பது ஒரு ட்ரெடிஷனாக எல்லா மதங்களிலுமே வருது. அதற்கு இவர் சாங்டிஃபை பண்ணுறார், அதை புனிதப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறார்கள். இது ஒரு புறம் இருக்கிறது. இந்த பேப்டிசத்துக்கு பின்னால் தான், ஞானஸ்தானத்துக்கு பின்னால் தான் அவர் ஒரு மெசையாவாக வெளிப்பட தொடங்குகிறார். தன்னுடைய பல்வேறு காரியங்களை திட்டமிட்டு செயல்படுத்த தொடங்குகிறார். அதுக்கு முன்னால் என்ன செய்கிறார்னாக்க ஒரு 40 நாள் விரதம் இருக்கிறார். இந்த 40 நாள் என்பது குரானிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீசஸுக்கு முன்னால் இருந்த ஆன்மீக குருக்களும் 40 நாட்கள் விரதம் தவம் இருந்திருக்கிறார்கள். இப்படி ஜீசஸ் இந்த 40 நாள் விரதத்தை மேற்கொள்கிறார். அது எங்கே போய் எடுக்கிறார்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த தவத்தை ஒரு பாலைவனத்துடைய
அடர்ந்த பகுதி, ஒரு காட்டு பகுதியாக, பாலைவனத்துக்குள்ளே நிறைய மோசமான விலங்குகள், பூச்சிகள், விஷப்பூச்சிகள் இது மாதிரிலாம் இருக்கக்கூடிய இடம் அது. அங்கே போய் அவர் அமர்ந்து கிட்டத்தட்ட 40 நாட்கள் வந்து உணவு கூட எடுத்துக்கொள்ளாமல் கடும் தவம் மேற்கொண்டதாக சொல்லுகிறார்கள். இந்த 40 நாள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட்டாக நான் பார்க்குறேன். இது எல்லா இந்த ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸுமே வந்து ஏதோ ஒரு காலம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து தங்களை வந்து இப்படிப்பட்ட ஒரு தவத்துக்குள் வந்து ஆளாக்கி கொள்கிறார்கள். அது ஒரு பலம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அது அவர்கள் வந்து ஒரு இறை சக்தியோடு தங்களை வந்து மேலும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற அளவு நம்ம அதை பார்க்கலாம். அது ஜீசஸ் ஏன் பண்ணுறது தான் புரியல. ஆனால் அவரும் கூட அது தேவைப்படுகிறது என்பதை வந்து உணர்த்துகிறார். இது வந்து நிறைய விஷயங்களில் பார்த்திங்கன்னா இது புரியாது. சிலது மக்களுக்காக செய்வாங்க, சிலதை வந்து தங்களுக்காக செய்வாங்க. அப்படி தான் வந்து இந்த நீராடிய விஷயம் கூட பார்க்கப்படுகிறது. ஹியூமிலிட்டி வேணும், அடக்கம் இருக்கணும். நீங்கள் வந்து உங்களை ஈவன் ஜீசஸ் பற்றி சொல்லும்பொழுது கடவுள் கோயிலுக்கு போகிறார். அவர் சின்ன வயசுலேயே வந்து அவருக்கு வந்து அந்த சுன்னத் கல்யாணம் பண்ணிடுறாங்க, சர்க்கம்சிஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது செய்து அவர் கோயிலுக்கு போய் அம்மா கூட போய் வந்து அவர் வந்து கோயிலுடைய அந்த கடவுள் முன்னால் வந்து தன்னை வந்து அர்ப்பணித்துக் கொள்கிறார். அப்படி ஒரு கட்டம் நடக்குது. இவர் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபெய்த்தில் இல்லைன்னா கூட அந்த அந்த அது சார்ந்த இறை ஸ்தாபனங்களில் வந்து மிகவும் பணிவாகவும் இறைவனுக்குத்தான் ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு ஒழுக்கமானவனாகவும் அவர் வந்து நிரூபித்து வந்திருக்கிறார். அது மற்றவங்களுக்கு தெரியணுன்றதுக்கான ஒரு வெளிப்பாடாக கூட இருக்கலாம் அது. ஸோ இப்படியாக அவர் வந்து தவம் செய்த ஒருபாடு அவர் கிடைக்கிற அந்த ஆற்றலோடு தான் அவர் வந்து வெளிப்படுகிறார் வெளி உலகத்திற்கு. அது மிகப்பெரிய ஆற்றலாக திரிக்க தொடங்குகிறது. அவர் ஒரு என்ன சொல்கிறது, மினிஸ்ட்ரி தொடங்குகிறார். அமைச்சரகம் நம்ம எடுத்துக்கிற முடியாது, சேவகம். மினிஸ்டர்னாலே சேவகம் செய்தல்னு அர்த்தமா. நம்ம ஊரில் வேறு அர்த்தம் வந்துருச்சு. இப்போ அதுக்கு ஆட்சி செய்தல்ன்ற அர்த்தம் வந்துருச்சு. சேவகம் செய்தல் தான் மினிஸ்ட்ரி. யாருக்கு சேவகம் செய்தல்னு பார்த்தீங்கன்னாக்க ஏழைகளுக்கு, ஏழை எளியவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், இது வரைக்கும் வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறுவதற்கு எந்தவித கூறும் இல்லாதவர்கள், மீனவர்கள், பெரும்பாலும் மீனவர்கள் நிறைய இருக்கிறாங்க. இவர்கள் அனைவருக்குமான விடுதலை குறித்து அவர் பேசத் தொடங்குகிறார். இறைவனுடைய திருச்சபையில் நிறைய தேவதைகள், ஆண் தேவதைகள், பெண் தேவதைகள்னு நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஆண் ஏஞ்சல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க மேல் ஏஞ்சல்ஸில் 3 பேர் மிக முக்கியமானவர் அவருக்கு. கேப்ரியல், மைக்கேல், லூசிஃபயர். இந்த லூசிஃபயர்ன்றது ஒரு மியூசிஷியன். இந்த லூசிஃபயர் தான் பின்னால் வந்து சாத்தானாக உருவெடுத்து வருகிறார். லூசிஃபயர் வந்து கடவுளை சேலஞ்ச் பண்ணுறாரு. அப்போ கடவுள் வந்து இந்த கடவுளுடைய விதிகளுக்கு உட்படாமல் நடக்கின்ற அந்த லூசிஃபயரை வந்து அங்கேருந்து தள்ளி விட்டுறாரு. லூசிஃபயரை மட்டும் இல்லை, நிறைய ஏஞ்சல்ஸ், இந்த மாதிரி ஃபாலன் ஏஞ்சல்ஸ்னு சொல்லுவாங்க, கீழே தள்ளி விட்டுருப்பாங்க. அவங்க பூமிக்கு வந்துடுறாங்க. ஸோ லூசிஃபயர் ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு, சாத்தான் இந்த இறைவனுடைய படைப்புகளை எல்லாம் நான் வந்து சிரித்து காட்டுவேன், அவருடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் கெடுப்பேன்னு நினைக்கிறேன். அதில் தான் அவர் சொல்லுவாங்க, இந்த மித்தாலஜியில் வரக்கூடிய குதிரை முகமும் 4 கால் கொண்ட உடலும் கொண்ட அனிமல்ஸ்லாம் வரும். அந்த மாதிரி ஓனான் மாதிரி, உல்ஃப் மாதிரி ஒரு மனிதன் இருப்பான், ஓனாய் மனிதன். இந்த மாதிரி உருவங்களை எல்லாம் வந்து இறைவனுக்கு சவாலாக இந்த சாத்தான் படைத்தது என்றெல்லாம் சொல்லுவாங்க. இறைவனுடைய நல்ல திட்டங்கள் அனைத்தையும் ஒழிப்பது தான் சாத்தானுடைய வேலை. ரொம்ப ஒரு முக்கியமான ஆள் வந்து வந்துட்டார், வில்லன் நம்ம தான். இன்றைக்கும் கூட சாத்தான் தான் வந்து பல ரூபங்களில் வந்து தன்னை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த சாத்தான் வந்து நல்லவனாகவும் இருக்கும், நல்லவன் போல் பேசும், ஆசைகளை கிரியேட் பண்ணும். அப்போ என்னன்னாக்கா இறைவன் உருவாக்கிருக்கின்ற அந்த கிங்டம் ஆஃப் காட், இந்த உலகத்தில் இறை உலகம் வந்து ஸ்தாபிக்க விடாமல் அது வந்து தடுத்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட இந்த சாத்தான் வந்து இப்போ ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாரு. இந்த 40 நாட்கள் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அவர் விரதம் இருக்கும் பொழுது, தவம் செய்யும் பொழுது அதில் போய் இன்டரப்ட் பண்ணுறாரு. உள்ளே புகுந்து அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்குறாரு. ஜீசஸுக்கு தெரிஞ்சு போச்சு வந்திருப்பது சாத்தான் என்று. 3 முக்கியமான கேள்விகளை அவர் எழுப்பியதாக பின்னால் வந்து ஜீசஸ் சொல்லியிருக்கிறார். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஐயோ இவ்வளோ பசியோடு பட்டினியோடு இருக்கிறியே, நீ தான் தேவகுமாரனாச்சு,
இங்கே இருக்கிற கற்களை எல்லாம் ரொட்டியாக மாற்றி நீ வந்து சாப்பிடலாம், நீ தான் தேவகுமாரனாச்சு அப்படின்னு சவால் விடுது. அதுக்கு ஜீசஸ் பதில் சொல்கிறாரு, மனிதர்கள் ரொட்டியை மட்டும் உண்டு வாழ்வதில்லை, மனிதன் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை, இறைவனுடைய வார்த்தைகளால் தான் வாழ்கிறான் அப்படின்னு சொல்கிறார். மேன் ஷல் நாட் லிவ் பை பிரெட் அலோன் பட் பை எவரி வேர்ட் தட் ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் மவுத் ஆஃப் காட். மேன் இஸ் நாட் லிவ் பை பிரெட் அலோன் அப்படின்ற வாக்கியம். ஆக மனிதனுக்கு உணவு என்பது வந்து தேவையாக இருக்கலாம், அதனால் மட்டுமே வாழ்வதில்லை, இறைவனுடைய வார்த்தைகள் முக்கியம் சொன்ன பொழுது சாத்தானுக்கு அது ஒரு செட்பேக் ஆகிடுது. சாத்தான் என்ன செய்யுது, இவரை டக்குன்னு ஒரு பெரிய ஒரு உயரமான கோபுரத்துக்கு தூக்கிட்டு போயிருந்து அங்கேருந்து உன்னை தள்ளி விடுறேன், இறைவன் காப்பாற்றுகிறானா என்று பார்ப்போம் என்று சவால் விடுகிறது. அப்பொழுதும் சொல்கிறாரு, தேவனை நீங்கள் பரிசிக்காமல் இருங்கள், அவரை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு நீ ஆள் இல்லை, அவரை வந்து சோதித்து பார்க்காதே என்று ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறார் அவர். மூன்றாவதாக இன்னொரு மலை உச்சியில் கொண்டு போய் வைத்து அங்கிருந்து இருக்கிற சிட்டியெல்லாம் காமிக்கிறார். எவ்வளோ அழகான ஊர் பார்த்தியா, எவ்வளோ அழகான பில்டிங் பார்த்தியா, நீ என்னை வந்து வழிபட்டால் உனக்கு இது அத்தனையும் தருவேன் அப்படின்னு சொன்ன உடனே ஜீசஸ் கடுமையான கோபம் வந்து அப்பாலே இப்போ சாத்தானேன்றார். அது ரொம்ப எல்லோரும் நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற சொல்லு, அப்பாலே இப்போ சாத்தானேன்னு. இந்த அப்பாலே இப்போ சாத்தானே அப்படின்னு சொல்கிறார் அவர். உனக்கும் எனக்கும் என்ன இருக்கிறதுன்னு கேட்குறார். உனக்கும் எனக்கும் என்ன, நீ யார், நீ இப்படிலாம் வந்து என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அதாவது த சேம் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து புத்தருடைய அந்த 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 தவத்திலே நான் பார்க்குறேன். அவருக்கும் அந்த அந்த ஒரு பெரிய பல்வேறு ஆசைகள் வந்து தூண்டப்படுகின்றன. அதே போல் இரிய டெம்ப்டேஷன் ஆஃப் த கிரைஸ்ட்னு சொல்கிறாங்க. ஜீசஸ் கிரைஸ்தனுடைய ஆசைகளை வந்து தூண்டி ஒரு பேர் அதிகாரத்தை அவருக்கு ஒப்படைக்கத்தான் தயாராக இருப்பதாக சாத்தான் சொன்ன போதும் அதை நிராகரித்து விட்டு அவர் வந்து போல்டாக நிற்கிறார். இதுதான் வந்து சாத்தான்கள் வந்து ஆசை காட்டும். புதருடைய தவத்தில் இம்மாதிரி தடைகள் ஏற்பட்டது, ஆசைகள் உருவானது, எல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த அந்த மாதிரியான ஒரு அனுபவம் வந்து இந்த மாதிரியாக விரதம் இருப்பவர்களுக்கு, தவம் இருப்பவர்களுக்கு ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு லெவலில் வந்து ஏற்படுவது நான் வந்து பார்க்குறோம். ரெக்கார்ட்ஸில் நிறைய இருக்குது. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட்டாக நான் பார்க்குறேன் ஜீசஸ் லைஃப்பில். அவரை இன்னும் ஒரு முழுமையான பரிமாணம் உள்ள ஒரு தேவ மைந்தனாக இந்த நிகழ்வு மாற்றுகிறது. இதற்கு பின்னால் தான் அவர் தன்னுடைய அந்த தான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்த தொடங்குகிறார். ஒரு மெஷியாவாக இவர் உருவெடுக்கிறார். ஏழைகள், பெரும்பாலும் ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள். அப்போ ரொம்ப கிளியர் கட் ஒரு டிவிஷன் இருக்குது. பணக்காரங்களாக இருக்கிறவங்களாம் வந்து நல்ல வாழ்க்கையும், ஏழைகள் எல்லாம் வந்து மிக மோசமான ஒரு சூழல்லையும் இருக்கிறாங்க, அடிமைகளாக கூட இருக்கிறாங்க. அப்போ இவங்க அத்தனை பேருக்கான ஒரு குரலாக, வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ்ஸாக வந்து ஜீசஸ் மாறுகிறார். கிட்டத்தட்ட இங்கே தான் நம்ம வந்து மார்சியன் ஃபிலாசபியோட ஒரு கனெக்ட் பண்ணி பார்க்குறோம். அவங்களுக்கெல்லாம் அவர் பிரசங்கம் பண்ணுறாரு, அவர்களையெல்லாம் வந்து ஓரளவு ஒருங்கிணைக்கிறார். அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல மார்க்சிசத்தோடு கம்பேர் பண்ணக்கூடாது தான். நான் ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஞானிகள், ஆய்வாளர்கள்லாம் ஜீசஸ் பற்றி பேசும்பொழுது அவரை வந்து ஒரு ஆன்மீக தளத்துக்கு இழுத்துட்டு வந்து ஒரு மகா யோகியாக காட்ட முயற்சி பண்ணுகிறார்கள். ஆனால் மேற்கத்திய பரப்பில் இருக்கிற அறிஞர்கள் எல்லாம் வந்து அவரை வந்து ஒரு மார்க்சிஸ்டாக வந்து போர்ட்ரேட் ட்ரை பண்ணுறாங்க. அந்த ரெண்டுக்குமான கான்ட்ரடிக்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக இருக்குது. இவர் பின்னால் நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. இவரை சுற்றி நடந்த சில அற்புதங்கள் தான் மிரக்கிள்ஸ். வந்து இவராக செய்த மிரக்கிள்ஸ் சில இருக்குது. சில மிரக்கிள்ஸ் வந்து அது இயல்பாகவே நடந்ததாக தெரிகிறது. குறிப்பாக வந்து முதல் கட்டத்தில் அவர் வந்து இந்த வைனை வந்து ஒரு 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 பார்ட்டி கல்யாண விருந்து கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு திராட்சை ரசம் இல்லை, தீர்ந்து போச்சு, என்ன பண்ணுறது தெரியல. அப்போ அங்கே இருக்கக்கூடிய குடமான தண்ணீரை ஊற்றி அனைவருக்கும் பருகுகின்ற வகையில் வந்து ஒரு ஒரு திராட்சை ரசத்தை உருவாக்கி தருகிறார். அது ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது, மிரக்கல். இது கேட்டவங்கள ஆச்சரியப்படுறாங்க. பின்னால் நிறைய பேர் நோய்களை குணமாக்கி இருக்கிறார், இறந்தவரை வந்து உயிர்ப்பித்திருக்கிறார். இதெல்லாம் வந்து அவர் இதுதான் வந்து யூத தலைவர்களுக்கு பெரிய ஒரு
அதிர்ச்சியாக இருந்தது, இப்படியெல்லாம் அவர் செய்கிறாரு என்று. ஆக இப்படியாகலாம் அவருடைய மிரக்கல்ஸ் வந்து அவர் தெரிஞ்சு பண்ணாரா, தெரியாமல் பண்ணாரா, இதெல்லாம் வந்து மிரக்கல் செய்தாரா இல்லையா, இந்த கேள்விகள் எல்லாம் வந்து நம்ம வந்து கேட்கக்கூடும். அது இயல்பான மனிதர்கள் அறிவு கொண்டு கேட்கறது சாத்தியம்தான். ரசல் மாதிரி ஆட்கள் வந்து இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் தரவே இல்லை. ஆனால் இந்த மிரக்கல் வந்து நடந்ததாக வந்து பதிவுகள் இருக்குது. அதுதான் அங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. இது எல்லா மதங்களிலுமே எல்லா நாடுகளிலுமே மிரக்கல்ஸ் வந்து நடந்திருக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனாக்கா இதில் கிறிஸ்துவுடைய தத்துவங்களில் அடிப்படையான தத்துவங்களை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அவருடைய பிரச்சாரங்கள் என்னவாக இருந்திருக்கும் என்பதை நாம் வெளியாக தெரிந்து கொள்ளலாம். அடிப்படையான என்ன மாதிரியான ஒரு தியாலஜி, ஒரு இறையியல் கோட்பாட்டை அவர் முன்வைக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். அதில் புரிஞ்சுக்கிட்டாலே வந்து மற்றெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அதுதான் அந்த ஹோலி ட்ரினிட்டின்னு சொல்கிறாங்க. ஹோலி ட்ரினிட்டின்னு சொல்லும்பொழுது அந்த ஒரு முக்கோணமாக நம்ம சொல்லலாம். அதாவது அதிபுனித திரித்துவம், அதிபுனித திரித்துவம். அதுதான் வந்து தந்தை மகன் தூய ஆவி, ஹோலி கோஸ்ட், தந்தை மகன் தூய ஆவி. அதுதான் வந்து பிதா சுதன் ஆவி அப்படின்னு கொண்டு வராங்க. இந்த 3 அம்சங்களும் ஒன்று தான், ஆனால் வேறு வேறு. தந்தை என்று சொன்னால் அவர்தான் மகாதேவன். மகாதேவன் என்றால் சுப்ரீம் காட். அவர் இந்த மக்களுக்கு ரட்சிப்பு கொடுப்பதற்காக, ரொம்ப பாவங்கள் செய்து கொண்டிருக்கின்ற மக்கள், தவறுகள் செய்கின்ற மக்கள், இவங்களை வந்து ஓரளவுக்கு திருத்தணுன்றதுக்காகவும், இவங்களுக்கு ஒரு சால்வேஷன் கொடுக்கணுன்றதுக்காகவும், மீட்பு கொடுப்பதற்காகவும் அவர் வந்து ஜீசஸ் என்ற பிறப்பை எடுக்கிறார். ஆக இங்கே வரும்பொழுது மகனாக மாறுகிறார். இந்த மகன் இன்னொன்று இறை, 2 ஒன்று தான். ஆனால் மகன் வந்து இந்த உலகத்துடைய காரியங்களை செய்யக்கூடிய மனித உருவில் இருக்கிறார். இதுதான் அந்த புரிதல். அவர் நடுவில் வரக்கூடிய ஹோலி கோஸ்ட்ன்றது தான் வந்து இந்த கிரேட் கிரைஸ்ட் கான்ஷியஸ்னஸ், அந்த உணர்வு நிலை. அது இந்த ஸ்பிரிட்டுன்னு சிம்பிளாக சொல்லிடுறாங்க. அதுதான் வந்து கிழக்கத்திய நாடுகளுடைய பரப்பில் வந்து அது வந்து ஒரு பெரிய பிரபஞ்ச உணர்வாக கருதப்படுகிறது. இந்த ஸ்பிரிட் தான் வந்து கடவுளையும் கனெக்ட் பண்ணுது, ஜீசஸையும் கனெக்ட் பண்ணுது. இந்த ஹோலி கான்ஷியஸ்னஸ்குள்ளே வந்து ட்ராவல் பண்ணுறது தான் வந்து சவால். இதுதான் வந்து நம்மளை ஆட்கொண்டு வழிகாட்டுகிறது. அப்போது ஹவு டு என்டர் இன்டு தட் ஜோன் இஸ் அ வெரி பிக் சேலஞ்ச். இப்போ இதுதான் அவங்க சொல்கிறாங்க. அவங்க இறையில இதுதான் இறைவனாக, முழு இறைவனாக இருக்கும் பொழுது அவன் படைத்தவனாகவும் அத்தனை பிரபஞ்சத்துக்கான ஒரு தலைவனாகவும் இருக்கிறார். அதே மகன் உருவில் இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய வடிவமானது கிட்டத்தட்ட அவதாரம்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இந்திய பாஷையில் சொன்னாக்க அவர் ஒரு அவதார புருஷன் என்று கூட சொல்லிக்கொள்ளலாம். அது ரொம்ப இன்னும் கம்ஃபர்டபுளான ஒரு விளக்கமாக எனக்கு படுது. அது இறைவன் தான் இங்கே வந்து மனித ரூபத்தில் வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்க அது, அதனால் இறைவனுடைய மகனாக தன்னை சொல்லுகிறார். தந்தை என்று சொல்லும்பொழுது அதுவும் கூட ஒரு பெரிய கிரேட் யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ் அபவுட் த ஹோல் நேச்சர். இயற்கையுடைய பிரம்மாண்டமான ஒரு 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 சக்திக்குள்ளே அவர் கனெக்ட் ஆகிறார். இப்படி தான் வந்து நிறைய வார்த்தைகளை டீகோட் பண்ணி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹை லெவல் ஸ்பிரிச்சுவல் ஃபிலாசபியாக தான் இது இருக்குது இந்த இடத்துல. ஆக இதுதான் வந்து டீப்பாக உள்ள போய் பார்க்க நினைக்கிறேன். அதை வந்து நீங்கள் முயற்சி எடுத்து புரிந்து கொள்ள ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால். இந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்லும்போது அந்த ஹோலி கோஸ்ட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஏன்னா அதுதான் வந்து இட் ட்ராவல்ஸ் எவர்வே, எங்கும் வியாபித்திருக்கின்ற ஒரு உணர்வு நிலை. அது இந்த 3ம் இயங்கும் பொழுது தான் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல், அந்த கிங்டம் ஆஃப் காட் இஸ் பாசிபிள். ஜீசஸ் வந்து அடிக்கடி சொல்கிறார், கிங்டம் ஆஃப் காடை வந்து இந்த உலகத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அவர் சொல்லக்கூடிய கிங்டம் ஆஃப் காட்ன்றது அரசியல் சார்ந்த அரச சபை அல்ல. அது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபீல்டில், இன்னும் சொல்ல போனால் ஒரு கோட்பாடு கொண்ட ஒரு அறம் சார்ந்த உலகத்தில் எப்படி வந்து சுப்ரீம் அறத்தை, உயர்ந்த ஒரு வாழ்க்கையை எப்படி உருவாக்குவது என்பது தான் வந்து அதனுடைய பொருளாக நான் பார்க்குறேன். அப்போது அதுதான் கடவுளுக்கு தேவை தான். கடவுள் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறாரு ஒழுக்கத்தை.
இந்த ஒழுக்கம்தான் வந்து பாவத்துக்கு எதிரான இது கொடுக்கும். அதனால் வந்து பாவம் என்பது வந்து ஒரு இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். சின், ஆரிஜின் ஆஃப் சின் வந்து இந்த சின் எங்கே தொடங்குது நமக்கு தெரியும். இங்கே தான் நான் ஒரு கருத்தையும் சொல்ல விரும்புகிறேன். அது ஆப்பிள் சாப்பிட்டதுனால, அவருடைய மூதாதையர்கள் சாப்பிட்டதால இந்த சின்னை வந்து தொடங்கிடுச்சு. இந்த சின்னை வந்து எப்படி தொலைக்கிறது அப்படின்னு பார்த்தாக்க கொஞ்சம் கஷ்டம்தான். அது வந்து சாதாரண மனுஷங்களால் தொலைக்க முடியுமானே தெரியல எனக்கு. அதுக்கு தான் ஒரு எளிய வழி என்னன்னாக்க ஜீசஸை ஃபாலோ பண்ணுறது தான். இதுதான் கிறிஸ்டியானிட்டியில் அவர் சொல்கிற ஒரு வழி இதுதான். நீங்கள் இந்த பாவங்களை எல்லாம் கரைத்து விட்டு அந்த பக்கம் போகணும். எங்கே போகணும்? கிங்டம் ஆஃப் காடுக்கு போகணும். எப்படி போகுதுன்னா, ஐ எம் த டோர், நான் தான் கதவு, நான் தான் வழி, நானே சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், நானே ஒளியாக இருக்கிறேன். என் வழியாக தான் போக முடியுதுங்க, வேறு வழி இல்லை. இதுதான் கொஸ்டினபிள். இந்த இடத்துல ஜீசஸ் என்றதை வந்து நீங்கள் ஒரு கிறிஸ்துவத்தினுடைய ஒரு கடவுளாக மட்டுமே வரையறை செய்து விட்டால் பல்வேறு விமர்சனங்கள் வரும். இப்போ ஜீசஸ் என்பவர் வந்து ஒரு மனோநிலையாக, ஒரு ஞான பரப்பாக, ஒரு வழிகாட்டுதலாக, இறைவனுடைய வழிகாட்டுதலாக புரிந்து கொண்டவர்களுக்கு அது ஒரு கதவாக தெரியும். ஞானக்கதவாக நான் இருக்கிறேன் சொல்கிறார், வாசலாக இருக்கிறேன்றார். அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபிலாசபி, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபிலாசபியை கொண்டு வந்து எப்படி ஏழை மக்கள்கிட்ட கொடுக்குறது, இதுதான் இந்த சவால் தான் வந்து ஜீசஸை கொடுக்குறாங்க. இதில் இந்த பாவங்களை ஒழிப்பது என்று சொல்லிவிட்டால் பல சிக்கல் இருக்கிறது. இந்த ஆப்பிள் வந்து மாதிரி கொஞ்சம் கடிச்சாடு, இப்போ கூட கணக்கில் ஆப்பிளை தின்னுக்கிட்டு இருக்கோம். நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். இப்போ அறிவின் பரப்பு ஏராளமாக விரிந்து கொண்டிருக்கிறது. சாத்தானின் சாம்ராஜ்யம் விரிகிறது என்று சிலர் சொல்லக்கூடும் அதை. ஆனால் இந்த அறிவு தான் இந்த உலகை வந்து நிலைநிறுத்தி வருவதை நாம் பார்க்குறோம். இந்த அறிவின் ஊடாக மனிதன் தன்னுடைய அறிவின் ஊடாக புதிய புதிய உலகத்தை படைத்து கொண்டிருக்கிறார். இந்த உலகினுடைய சவால்களை எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டே வரான். அப்போ இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிற கிறிஸ்துவத்துடைய சவால் வந்து இதுதான். அறிவு வேண்டாம்னு சொல்லிட்டாக்க, டோட்டலாக பக்தி தான் வேணும்னு சொல்லிட்டாக்க, டோட்டலாக வந்து இறைவனுக்கிட்ட விட்டு அர்ப்பணித்து விட்டு வேறு எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாக்க என்ன இருக்குது? அதுக்காக தான் புது விளக்கங்கள் வந்து இன்றைக்கி தேவைப்படுது. லிபரேஷன் தியாலஜியில் ஆரம்பித்து எப்படி சயின்ஸ் எப்படி அகாமடேட் பண்ணுதுன்னு வருது. கிட்டத்தட்ட 16 நூற்றாண்டுகள் கிறிஸ்துவம் கொஞ்சம் ஓரளவுக்கு எழுந்திரிச்சு ஓடி தழைத்தோங்கி எஸ்டாப்ளிஷ் ஆகிற வரைக்கும் இந்த அறிவியல் பரப்பில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஆனால் அறிவியல் தொடங்கிய பிறகு அதை பிடிக்க முடியல யாரும். அது மிக ஏனென்றால் அதனுடைய பலன்கள் வந்து கை மேலே கிடைக்குது. அது யோசிக்க மனிதன் யோசிக்க அவன் இந்த உலகனுடைய அத்தனை இயற்கையையும் எப்படி வந்து ஆட்கொள்வது, அல்லது அதை பாதிப்போடு செய்வது அல்லது பாதிப்பு இல்லாமல் செய்வது. இன்னைக்கு கவலை தான். ஒன்று சாத்தானுடைய அறிவு என்பது அழிவு சார்ந்தது. அழிவு சார்ந்த அறிவியல் சிந்தனைகளை எப்படி உருவாது ஒரு பக்கம், இல்லை அழிவற்ற இன்னைக்கு அறிவை வந்து விஞ்ஞானத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்ற சவால். இப்போ இது வந்து கடவுள் வந்து இங்கே வந்துட்டார். இப்போ கடவுள் அறிவு தேவை தான், ஆனால் அழிவற்ற அறிவு தேவைன்ற அளவுக்கு நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டாங்க. அப்போ இந்த ஆப்பிள்களை தின்றதால் தான் வந்து இன்றைக்கு வந்து நல்லாக வாழ்கிறோம்ன்றது ஒரு பக்கம் இருக்குது. இது ஒரு சவால் தான், கிறிஸ்தவத்துக்கு இடப்பட்ட சவால். இதை அவர்கள் எதிர்கொண்டு வருகிறார்கள் என்று நான் பார்க்கிறேன். இது ஒரு புறம் இருக்கட்டும். அப்போது இந்த மாதிரியான கோட்பாடுகளை வைத்துக்கிட்டு ட்ரினிட்டி கான்செப்ட் எடுத்துக்கிட்டாரு. இன்னொரு பக்கம் வந்து லவ் இஸ் காட், அன்பு தான், நீ வந்து பிறர் மீது அன்பு செலுத்திக்கிட்டே இருக்கிறது தான் வழி. அப்படின்னும்பொழுது தான் ஒரு கண்ணத்தில் இருந்தால் மறு கண்ணத்தை காட்ட வேண்டும்ன்ற ஒரு தத்துவம் வந்து அப்போ தான் வருது. இந்த மாதிரி ஒரு நிறைய டீச்சிங்ஸை வந்து ஜீசஸ் வந்து நடந்து போய் செய்கிறார். பின்னால் மக்களாக வராங்க, ஏழை மக்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வெறுப்புணர்ச்சி இல்லாத அன்பு தான் நமக்கு கடவுள் என்பது கற்றுக் கொடுக்குறார். அது அவங்க கேட்குறாங்க. ஏனென்றால் வந்திருப்பது வந்து அவர் ஒரு இறை சக்தி அல்லவா. அவர் பேச அது நடக்குது. அவர் பின்னாலேயே போகிறாங்க. ஆனாலும் கூட அவர் வந்து அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய ஒரு எனிமியாக, விரோதியாக தான் அந்த கட்டத்தில் இருக்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் தன்னுடைய டீச்சிங்ஸாக நிறைய விஷயங்களை வந்து அங்கங்கே அள்ளி தெளிச்சிருக்கிறார். ஆனால் அவருடைய மைய கரு என்பது ஃபாலோ மீ, அவ்வளோதான், என்னை நீங்கள் பின்தொடர வேண்டும். இதுதான் வந்து அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கிற விஷயமா இருக்குது. என்ன என்று சொன்னால் அது ஏதோ ஒரு தனிநபரான கர்த்தர் என்ற ஆளுமையை அல்ல. அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங்.
அவரை ஃபாலோ பண்ணுறது அந்த கருத்தியலை நீங்கள் பின்தொடருவதாக நான் புரிந்து கொள்கிறேன். அப்படி போகும்போது என்ன சொல்கிறாரு, அப்போ தான் சொல்கிறாரு, அப்படி நீங்கள் உள்ளுக்குள்ளே போகும்போது தான் லவ் தை எனிமீஸ், விரோதிகள் மீது கூட அன்பு காட்டுங்கள் அப்படின்றதும், உங்களை இழக்க வேண்டும். உங்கள் குடும்பம் குட்டி எல்லாம் எடுத்துகிட்டு என் பின்னால் வாங்க நீங்கள், அப்போ தான் நான் உங்களுக்கு அந்த கதவுக்கிட்ட கூட்டும் போவேன். கிங்டம் ஆஃப் காடுன்னு சொல்கிறோன்னே அந்த கடவுளுடைய ராஜ்ய சபை, அது வந்து உள்ளே தான் இருக்கிறது, வெளில இல்லை. ஒவ்வொருத்தர் மனசில் இப்போவே நான் எழுந்திருக்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு விஷயம், மன்னிப்பு என்பதை வந்து அவர் வந்து வலியுறுத்துகிறார். மன்னிக்க தெரிந்த இது மாதிரி தான் அன்பு, மன்னிப்பு, ஃபர்கிவனஸ், அதான் சொல்லுவோம் இல்லைங்களா, இப்படியாக கொண்டு இந்த மனிதனுக்கு முன்னால் மிக முக்கியமான விஷயம் சொல்கிறாரு. நீங்கள் மனிதனுக்கு முன்னால் என்னை, கடவுளை மறுத்தீர்கள் என்றால் கடவுளுக்கு முன்னால் உங்களை நான் மறுப்பேன் என்றார். இது ரொம்ப பயங்கரமான வரிகளாக இருக்குது. இங்கே நீ வந்து என்ன விட்டு கொடுத்துட்டாக்க அங்கே கணக்கு கேட்கும்போது ஒன்றை நான் விட்டு கொடுத்துட்டேன். உள்ளுக்குள்ளே ஒரு டீச்சருக்குரிய ஒரு கண்டிப்பு நிறைய இடங்களில் இருக்க அவர்கிட்ட. இந்த ஒழுங்காக செய்தியா இல்லையான்றது வந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்குது. அது வந்து அந்த பைபிளிக்கல் டேர்ம்லேயும் சரி, அது குரான்லேயும் சரி, இன்னும் தோராலையும் சரி, இந்த கட்டளைகள் வந்து இருக்குது. கட்டளை தான் அங்கே வந்து வேத காமமே. கட்டளை அதை வந்து கேள்வியாக கேட்க முடியாது. கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கட்டளை எதுக்கு? ஒன்றா வந்து கிங்டம் ஆஃப் காட் கிட்ட கொண்டு போகிறதுக்கு, இல்லை ஒன்றுள்ளே அந்த மாற்றம் நிகழ்த்துவதற்காகத்தான் அது. ஆக நாலேஜ் ஆஃப் காட் வந்து என்னமோ நினச்சிக்காது. நாலேஜ் ஆஃப் காட்ன்றதோ அல்லது எர்த்லி கிங்டம்ன்றதோ வந்து இந்த பூமி சார்ந்த விஷயம் அல்லது, அது அகம் சார்ந்த விஷயம். இந்திய மதப்பரப்புகளில் பார்த்தாலும் சரி, தத்துவ பரப்புகளில் பார்த்தாலும் சரி, ஆன்மா, மனிதன், கடவுள், எப்படி ஒரு 3 வந்து நிலவுவதை நம்ம பார்க்குறோம். நம்ம இந்த உயிரோடு இருக்கிற மனிதர்கள், மூளை இதெல்லாம் இருக்குது, மனசு, இதை தாண்டி தான் ஆன்மா. இந்த ஆன்மான்றது வந்து இறைவனோட கனெக்ட் ஆகுது. அப்போ நான், ஆன்மா, இறைவன், இந்த 3 ஒரே லைனில் வருதுன்றது தான் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம சொல்கிறோம். இதைத்தான் அவர் சொல்லுகிறாரோ என்று பல கிழக்கத்திய அறிவாளிகள் வந்து விளக்குறாங்க. இது குறித்து 2 குறிப்புகளை வந்து நம்ம பைபிளில் பார்க்குறோம். அந்த தோமஸ் கேட்குறாரு, இறைவரே எங்களுக்கு வந்து இந்த கோஸ்ட், புனித கோஸ்ட் எப்படி தெரிந்து கொள்வது, இந்த புனிதத்தன்மையான இறைவனையும் இந்த ஆவியையும் புரிந்து கொள்ள எங்களுக்கு என்ன வழி இருக்கிறதுன்னு கேட்குறாரு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நானே வழியாக இருக்கிறேன், என் மூலமாக மட்டுமே நான் ஒருவனே வழி, நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். என்னை நீ அறிந்தால் என் தேவனையும் அறிந்து கொள்வாய், புனித ஆவியையும் பரிசுத்த ஆவியையும் நீ புரிந்து கொள்வாய் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நோயிங் அந்த கிறிஸ்டண்டம், அந்த கிறிஸ்து என்றால் என்னன்னு புரிந்து கொள்வது தான் அங்கே விஷயமாக இருக்குது. அதே மாதிரி வந்து பிலிப் கேட்குறாரு, ஃபாதர் அப்பா சொல்லிட்டுருக்கேன், எங்களுக்கு அப்பாவை காட்டுன்றார். எங்களுக்கு காட்டக்கூடாதான்னு கேட்குறாரு. அப்போ அதுக்கு கிரைஸ்ட் சொல்கிறாரு, இத்தனை நாளாக எங்கூட பழகி இருக்கிறியே, நீ என்னை புரிஞ்சிக்கவே இல்லை பார்த்தியா, நான் தான் ஃபாதர் அப்படின்றார். ஐ எம் த ஃபாதர் அண்ட் த ஃபாதர் இஸ் இன் மீ அப்படின்றார். இன்னும் சொல்கிறார், என்னுள்ளே அவரும் அவருள்ளே நானும் இருக்கிறோம், த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ. அப்போ தான் சொல்கிறார். பிலிப்புக்கு தான் இந்த பதிலை கொடுக்குறார். இதுக்கான கோட் நம்பர்லாம் லியூக் 17:20-21 இருக்குது. இப்படி நிறைய கொட்டேஷன்ஸ் எடுத்து பார்த்தோன்னாக்கா அது ஒவ்வொன்றும் ஒரு அர்த்தம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. நிறைய வாக்கியங்கள் வந்து எல்லாருக்குமே பரிச்சயமாகும் வகையில் இருக்கின்றன. ஒன்றுக்குள்ளேயும் ஒவ்வொரு சமயம் அந்த அர்த்தங்கள் வந்து நமக்கு ரொம்ப அற்புதமாக தெரிகின்றன. ஸோ இந்த மாதிரி வந்து அவர் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே போகிறதுக்கான வழிமுறைகள் இதுதான் வந்து ஒரே தீர்வை தவிர இந்த உலகத்தினுடைய பொருளாதார சிக்கல்களோ அரசியல் சிக்கல்களோ அவர் வந்து பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. காரணம், அன்பு என்பது வந்து விட்டால் எல்லாம் சால்வ் ஆகிடும்னு நினைக்கிறாரு. இதுதான் அவருடைய ஃபிலசாபிக்கல் கன்டென்ஷனாக இருக்குது. இப்படியாக பல இடங்களில் தன்னுடைய பிரசங்கங்களை நிகழ்த்தினார் அவர். குறிப்பாக வந்து அந்த கல்வாரி மலை மேலெல்லாம் வந்து குன்றின் மீது அவர் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் மலை பிரசங்கங்கள் என்று சொல்லப்படுகின்றன. ரொம்ப முக்கியமான பிரசங்கங்கள் எல்லாமே ஒரே விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டே இருக்கு.
ஒரு ஸ்பிரிச்சுவல் மெசேஜ், எல்லோரும் நல்லா இருக்கணும், ஒரு எத்திக்கல் மெசேஜ். இதுதான் அவருடைய ஃபவுண்டேஷனாக இருக்குது. எத்திக்கலாக இருந்தால் தான் இறைவனடி சேர முடியும். இதுதான் வந்து அடிப்படை. அதுக்கான வழிமுறையில் அவர் காட்டுறார். இன்னும் அதுக்கு ஒரே வழி வந்து இறைவன் மீது நம்பிக்கை வைப்பது தான். இன்னும் சிம்பிளாக சொல்லிடுறாரு. இப்படிப்பட்ட ஜீசஸ் வந்து அரசாங்கத்துக்கு இனிமையாக மாறிவிடுகிறார். என்ன வயசு? 32 வயசு இருக்கும். இளைஞன் அவர். 30 வயசில் பேப்டைஸ் ஆகிறார். 32 வயசுலேயே, அதுக்குள்ளே 2 வருஷத்துக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு அவரால் வந்து ஒரு ரிப்பல்ன்ற அளவுக்கு வந்து உயர்ந்து விடுகிறார். இதில் அரசாங்கத்தில் பிலாட்டுன்னு அவங்க போடுவாங்க. அந்த 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 பாண்டியஸ் பிலேட், அதுதான் அவர், அந்த சாமியார், அவர் தான் வந்து இருக்கிறாரு. அவர் தான் வந்து அரசன் சார்பாக இங்கே தண்டனை கொடுக்குற அதிகாரம் பெற்ற ஒரு சமய தலைவர். அவர் இந்த பிலேட்டுக்கிட்ட கொண்டு வந்து அவர் நிப்பாட்டுறாங்க ஜீசஸை. அதுக்கு முன்னால் நடக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். குற்றம் சாட்டப்படுகிறார். இந்த ஊர் கடவுள்களை வந்து கேவலப்படுத்துகிறாரு, இளைஞர்களை. அதே சாக்ரட்டிஸ்க்கு என்ன சொன்னாங்களோ அதான். அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுகிறார், தன்னை ராஜா என்று சொல்லிக் கொள்கிறார். இப்படிலாம் தான் அவர் மேலே குற்றச்சாட்டு. இவர் இப்படி பிடிபடாமல் இருந்த காலத்தில் கடைசி நாளில் அந்த முதல் நாள் இரவு வந்து அந்த லாஸ்ட்டு சப்பர் அப்படின்னு நடக்குது. இந்த லாஸ்ட்டு சப்பர் வந்து அந்த 12 தூதர்களோடு அவர் வந்து அந்த இரவை வந்து கழிக்கிறார், அவங்களோட சாப்பிட்றாரு. அப்போ சில அறிவுரைகளை, சில பொன்மொழிகளை வந்து அவர் கொடுக்குறாரு. அவங்களுக்கு அதை வழிகாட்டுதல்களாக இருந்திருக்கக்கூடும். அதில் ஒவ்வொருத்தர் வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணார். பீட்டரோ ஒருத்தரை பார்த்து சொல்கிறார், நீ வந்து என்னை 3 முறை மறுதளிப்பாண்டார். இவரை யூதாஸ் காட்டி கொடுக்குற யூதாஸ்கிட்ட வந்து நீ என்னை காட்டி கொடுப்பாண்டார். அந்த மாதிரி எல்லாமே நடந்துடுது. அவங்க தேடி வராங்க. அப்புறம் எல்லோரும் தாடி எல்லாம் வச்சுட்டு ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க, யாரும் தெரியாது. அப்புறம் இந்த யூதாஸ் தான் வந்து காட்டி கொடுக்குறாரு இவர் தான். ஸோ இவரை பிடிச்சிட்டு போயிட்டு ராத்திரி கொண்டு போய் வச்சு அவரை வந்து ஒரு நம்ம போலீஸ் மாதிரி தான் அவரை சித்திரவதை செய்கிறாங்க முதல்ல. அப்புறம் பிலேத்தினுடைய அந்த அந்த கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அதில் பிலாத்து வந்து கேட்குறாரு, இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து உன்னுடைய பதில் என்ன கேட்குறாரு. எஸ், நான் கிங்கு தான், நான் அரசன் தான், ஆனால் என்னுடைய அரசாங்கம் வந்து இந்த உலகத்தில் இல்லை அப்படின்றார். மை கிங்டம் இஸ் நாட் ஃப்ரம் திஸ் வேர்ல்டு அப்படின்னு அவர் அதை வார்த்தையை சொல்கிறார். அவர் அதே இவர் சொல்கிறத பார்த்து அவர் ஒன்றும் கடுப்பாயிடுறார். கடுப்பான ஆஹா மகாராஜா வந்திருக்கிறாரா அப்படின்னு கிண்டல் பண்ணி அவருக்கு அந்த முள் கிரீடத்தை வைக்க சொல்லி அவருடைய ஆடைகளை எல்லாம் பறிமுதல் செய்து அவரை வந்து கிழித்து கோரப்படுத்தி சித்திரவதைப்படுத்தி அவருக்கு வந்து தண்டனை கொடுத்து விடுகிறார்கள். சிலுவையில் அறைந்து அவரை வந்து மரணிக்க வைக்க வேண்டும் என்ற தண்டனை கொடுக்கப்படுகிறது. அதே சமயத்தில் 2 திருடர்களை பக்கத்தில் நீக்க வைக்க சொன்னதையும் நம்ம ஏற்கனவே தெரியும். நமக்கு அதெல்லாம் இந்த சிலுவையை சுமந்து செல்கின்ற அந்த காட்சிகள் எல்லாம் வந்து ரொம்ப வேதனைக்குரிய விஷயமான ஒரு நிகழ்வாகும். மேரி மெக்டோலின்னு ஒரு அம்மா இருக்காங்க. இந்த மேரி மெக்டோலின் வந்து ஜீசஸுடைய லைஃப்பில் வந்து மிக முக்கியமான பங்கு வகித்திருக்கிறார்கள். மேரி மெக்டோலின் தான் வந்து அவருடைய மனைவியாக ஆகிவிட்டார் என்றெல்லாம் பின்னாலெல்லாம் சில தகவல்கள்லாம் வந்து அது இல்லைன்னு ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து இதை பேஸ் பண்ணி தான் டார்வின் கோட் என்ற நாவல் எழுதப்பட்டு சினிமா எடுக்கப்பட்டு பரபரப்பாக போனது நமக்கு தெரியும். ஆனால் மேரி மெக்டோலின் வந்து அவருடைய ஆத்மார்த்த சீடராக இருந்தார் என்பது வந்து சந்தேகத்துக்கு இடமில்லாத ஒரு விஷயமாகும். அவங்க இருந்ததை பற்றி பதிவுகள் வந்து பல இடங்களில் வந்து சொல்லப்படுகின்றன. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கூட ஃபாலோ பண்ணுறாங்க அவரை. அந்த மலைக்கு, கல்வாரி மலைக்கு ஒரு தகவல், நிறைய பெண்கள் வருகிறார்கள் சீடர்கள். அவரை பின்பற்றக்கூடியவர்கள் வந்து நிறைய பெண்கள், ஆண்களோட பெண்களும் வராங்க. வந்து அவங்க வந்து அழறாங்க. நூற்றுக்கணக்கான சோல்ஜர்ஸ் நிற்கிறாங்க, வாளேந்தி நிற்கிறாங்க, வேலேந்தி நிற்கிறாங்க. அதனால் இவங்களால் பாவப்பட்ட ஏழைகளால் எதுவுமே செய்ய முடியல. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுநாதர் அந்த கல்வாரி மலையிலே தூக்கி நிறுத்தப்படுகிறார். அவங்க சாட்டையால் அடிக்கிறாங்க, ஈட்டியால் குத்துறாங்க. அவர் ஒரு நிலையில் வந்து அவரால் தாங்க முடியலை. உடம்பு முழுவதும் ரத்தம் வடிகிறது. கீழல்கள் எங்கே பார்த்தாலும் முள்கிரீடம் வரை அழுத்தப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளில் நம்ம பார்த்து வேதனைப்பட்டிருப்போம். அவர் உண்மைக்காக, சத்தியத்திற்காக, மக்களுடைய என்ன சொல்கிறது, விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு மனிதர் வந்து, ஒரு கடவுள் அது வந்து இம்மாதிரி துன்பப்பட்டிருப்பது வந்து மிக மிக வேதனையான விஷயம். அப்போது அவர் சொல்கிறாரு, பிதாவே இவர்கள் அறியாமையால் செய்கிறார்கள், மன்னியும்னு சொல்கிறார். இது நமக்கு தெரியும்.
ஒரு லெவலில் அவரால் தாங்க முடியாமல் அவர் சொல்கிறாரு, எலி எலி லாமா சபாத்தனின்றார். எலி எலி லாமா சபாத்தனி, இறைவா இறைவா, ஓ மை காட் என்னை ஏன் கைவிட்டீர். இது ரொம்ப முக்கியமான வரிகளுங்க. இந்த கடைசியாக அவர் பேசுகிற 3 வரிகள் வந்து மிக முக்கியமானதாக நான் பார்க்குறேன், எல்லாருமே பார்க்குறேன். எம்மை ஏன் கைவிட்டீர், அதானே கைவிட்டீர். இது என்ன பொருள் புரிஞ்சுக்கிறது? கடைசியாக சொல்லுகிறார், தந்தையே என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன், ஏற்றுக்கொள்ளும். இன்னும் கடைசியான வரி, எல்லாம் முடிந்ததுன்றார். அதான் முடிஞ்சு போச்சு. அப்போ தன்னுடைய ஆவியை ஒரு பிரபஞ்சத்தினுடைய ஒட்டுமொத்த சக்தியிடம் ஒப்படைத்து விடுகிறார் ஜீசஸ் கிரைஸ்டுங்க. அது சரி, ஆனால் இவர் ஏன் வந்து கைவிட்டேன்னு சொன்னார் அப்படின்ற குறித்து நிறைய விளக்கங்கள் வந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. நம்முடைய பரமாம்ச யோகானந்தர் என்ன சொல்கிறாரு, அந்த ஒரு நொடிப்பொழுது வந்து ஒரு கடவுள் அந்த பெயினில் வந்து அந்த கடவுள் தன்மை எழுந்து மனிதனாகிவிட்டார். ஒரு ஸ்லிப் வந்துருச்சு, அந்த கடவுளுடைய கான்டாக்ட் போயிடுச்சு அப்படின்றார். இன்னொருத்தர் சொல்கிறார், இல்லை கடவுள் ஹைட் அண்ட் சீக் விளையாடி இருக்கிறார். அப்போது ஒரு நிமிஷம் பார்த்தியா மனுஷன் அந்த வலி அனுபவி அப்படின்னு விட்டார். அப்போ மனிதனாகத்தான் அந்த தருணத்தில் வந்து ஜீசஸ் இருந்திருக்கிறார். மீண்டும் இறைத்தன்மைக்கு அவர் உடனடியாக அதை லிஃப்ட் பண்ணிட்டார் கடவுள். இப்படி நிறைய விளக்கங்கள்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் ஒன்று உண்மை என்னவென்றால், வலியினால் துடித்து அந்த மனிதன் வேதனையால் கதறி இருக்கிறார், எம்மை ஏன் கைவிட்டீர் பிதாவே என்று. சிலுவையில் அறையப்பட்டு மரித்த இயேசுநாதர் அனைத்து மக்களுடைய பாவங்களுக்கும் தீர்வாக தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார் என்று, தன்னை பலி கொடுத்து விட்டார் என்று சொல்லுவார்கள். அதுதான் கிறிஸ்துவனுடைய நம்பிக்கையும். அதுதான் அனைவருடைய பாவங்களுக்காக தன் உயிரை நிறுத்தார் என்பது. அத்தனை அது தண்டனையாக தான். பாவத்தின் சம்பளம் மரணம். ஸோ அனைவருடைய மரணத்திற்கு பதிலாக தான் ஒருவனை வந்து மாய்த்து கொண்டார் என்பதுதான் கிறிஸ்துவம் முன்வைக்கின்ற விளக்கமாக இருக்கிறது. ஆக நமக்காக தியாகம் செய்தவர் அவர் என்ற வகையிலே தான் அந்த அந்த செய்கையானது வந்து புரிந்து கொள்ளப்படுகிறது இன்றும். ஆனால் அப்படிப்பட்ட தேவன் என்ன பண்ணுறார்னா, நான் 3ஆவது நாள் உயிர் தெழுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் அந்த தலை சாயும் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அங்கங்கே மின்னல்கள் வெட்டுகின்றன, பூகம்பம் ஏற்படுகிறது. ஒரு பெரிய திரை போட்டிருப்பாங்களாம் அந்த யூதர் கோயிலில், அந்த திரை வந்து கிழிந்தது, மண்டபங்கள் ஆடத் தொடங்கியது. இதெல்லாம் நம்ம ஒரு பின்னால் நிச்சயமாக கற்பனை அளவில் சேர்த்துருப்பாங்க. அதுக்கான ஆதாரங்கள் இன்னும் நம்ம எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அந்த இறப்பு என்பது வந்து இயற்கை அளவில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் உண்டாயிருக்குது, அவ்வளோதான். அப்படி சிலுவையில் மரித்து போன இயேசுடைய உடலை வந்து அரசாங்கத்தில் ஒப்புதல் வாங்கிட்டு, பிள்ளையத்துக்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு கொண்டு வராங்க. கொண்டு வந்து ஒரு டாம்போ, ஒரு சின்ன கோகைக்குள்ளே வைக்கிறாங்க. அவருடைய ஆடைகள் தான் ஏற்கனவே வந்து எடுக்கப்பட்டு விட்டன. அதனால் மேரி மேக்டலின் என்ன பண்ணுறாங்க, வேறு ஒரு வெந்நீர் ஆடை கொண்டு வந்து சுற்றி அந்த பாடியை வச்சுட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க அழுகிறாங்க. அப்படி போயிட்டு மறுநாள் காலையில் வராங்க. வந்து பார்த்தா அங்கே வந்து அவருடைய உடல் காணலை. அவர் ஆடைகள் மட்டும் இருக்கின்றன, அவர் உடலை காணவில்லை. உடனே போய் இவங்க போய் சொல்கிறாங்க, அவங்க மதர் மேரிக்கிட்ட சொல்கிறாங்க, இன்னும் சில அப்போஸ்தலர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. அவங்கள வந்து பார்த்தாக்க உடலை காணவில்லை. இந்த சமயத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, யூதர்கள் அந்த காவலர்கள் என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு கதவை அந்த கல்லை இழுத்து மூடி வச்சுட்டு அவரை வந்து திருடிக்கிட்டு போயிட்டாங்க. பாடியை இயேசுடைய சீடர்களை திருடி கொண்டு போய் விட்டாங்க ஒரு பொய்யை வந்து சொல்கிறாங்க. ஆனால் இப்படியான ஏற்பாடு அவர் வந்து 3 அல்லது 4 முறை வந்து தன்னை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். ஃபஸ்ட்டு வந்து மேரி மேக்டலினோட தான் பேசுகிறாரு. அழாமல் இருங்க, அழாமல் இரு, நான் வந்து இந்த உலகத்துக்கு கண்டிப்பாக இருப்பேன், இந்த உலகத்துக்குள்ளேயே தான் நான் இருப்பேன், வழிகாட்டுன்னு சொல்கிறார். அதே மாதிரி வந்து அவர்கள்லாம் மீன் பிடிக்கிறார்கள், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அது கொஞ்சம் பேர் அவருடைய சீடர்கள்னு சொல்கிறாங்க. அது தெரியல எனக்கு. அந்த அவங்கள வந்து போய் பார்க்குறாரு. அவங்கள பார்க்கல, கரையிலிருந்தே சொல்கிறாரு மீன் அவங்களுக்கு கிடைக்கல. வலது பக்கம் வலையை வீசுகிறாங்க, வலையை வீசுகிறாங்க, மீனை கொண்டு வராங்க, சாப்பிட்றாங்க. அப்புறம் இவர் தான் தெரிஞ்ச பிற்பாடு அவங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆக இவர் ஆங்காங்கே வந்து தட்டுப்பட்டிருக்கிறார், ஆங்காங்கே சில மிரக்கிள்ஸ் வந்து பண்ணியிருக்கிறார், ஈவன் ஆஃப்டர் தி டெத். ஓகே, இந்த கதை நமக்கு தெரியும். ஆனால் இங்கே என்ன ப்ராப்ளம்னாக்க, நான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறேன். நம்முடைய வள்ளலாரும் சரி,
மாணிக்க வாசகரும் இம்மாதிரியே உடலை வந்து அப்படி வந்து காணடித்து விட்டார்கள். அது மாதிரி ஜீசஸ் வந்து உடலை வந்து காணடித்து விட்டது மட்டுமல்ல, அது காணாமல் போனது மட்டுமல்ல, மீண்டும் அந்த உடலை உருவாக்குகின்ற சக்தியை பெற்றிருக்கக்கூடும் என்று திருப்பி நான் யோகானந்தாவைத்தான் குறிப்பிட வேண்டியிருக்கிறது. அவர் சொல்லியிருக்காரு, அந்த பாடியை வந்து அணுக்களாக பிரிப்பது என்பதும் சேர்ப்பது என்பதும் ஒரு உச்சக்கட்ட கலை அதுன்றார். அப்படி அவர் வந்து தன்னுடைய உடலை வந்து பிரிச்சிருக்கலாம், சேர்த்துருக்கலாம்னு சொல்கிறாங்க. இது இம்மாதிரியாக ஒரு உயர் நிலையில் வந்து இது சாத்தியமாகக்கூடும்ன்றது வந்து நம்மூருடைய யோக தத்துவத்துடைய ஒரு வெளிப்பாடாக தெரிகிறது. ஆனால் அங்கே பொறுத்த வரைக்கும் வந்து இறைவனவர் அவர் என்ன வேணாலும் செய்வார். இப்போ சரி, ஆனால் கோடிக்கணக்கான மக்கள் இன்று இருக்கிறார்களே பார்த்தீங்களா, அவங்களால யாராவது இது மாதிரி செய்ய முடியுமா, இல்லை இந்த நிலையை அடைய முடியுமான்றது வந்து இது வரைக்கும் வந்து அப்படி ஒரு நிலையை வந்து யாரும் அடைஞ்சா தெரியல. ஒரு பல கோடிகளுக்கு ஒரு நபருக்கு வேணால் இந்த சித்தியாக இருக்கலாம். ஆனால் எல்லாராலும் சாத்தியப்படாமல் தான் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம். இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுப்பதற்காக, இதற்காக வந்து மீண்டும் ஒரு 40 நாட்கள் வந்து இயேசுநாதர் வந்து இந்த உலகத்திலே வந்து அவர் மரித்த பின்னால் வந்து தன்னை காட்சி படுத்த வேண்டும் அல்லது தர வேண்டும் என்பது பார்த்தாக்க இந்த மக்களுக்கு வந்து வழிகாட்டுதல், இந்த பாதையில் போங்க. அவர் இறப்பு என்பது தான் வந்து இறக்க வேண்டும், இறப்பு என்பது தான், அதுவும் இம்மாதிரியான கொடூரமாக சிலுவையில் அறையப்பட்டு இறப்பது என்பது தான் வந்து கிறிஸ்துவத்துடைய தோற்றத்துக்காக வித்திடும் என்று அவருக்கு தெரிந்திருக்கிறது. பின்னர் அவர் வந்து வானமேறி அவர் சென்று விட்டதாக, அதை கண்டதாக கூட பதிவுகள் வந்து காணப்படுகின்றன. அப்போ என்னன்னாக்க இந்த டெத்து தான் அந்த 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 பர்டிகுலர் அப்படி கொடுமையான முறையில் இறந்தது தான் வந்து ஒரு உலகெங்கிலும் வந்து இந்த இவருடைய இந்த தத்துவங்களை வந்து மக்கள் கவனிப்பதற்கும் ஏற்பதற்கும் ஏதுவாக இருந்தது என்று தெரிகிறது. ரெண்டாவது வந்து ஒரு சினிமாவில் கூட அப்படியே இறந்து போயிட்டா, ஹீரோ இறந்து போயிட்டாருன்னா சோகம்தான். அப்போது அதுக்கு பின்னால் எழுந்திரிச்சு வரான்றதும், அவர் சில மிரக்கல்ஸ் பண்ணுவான்றதும், அவர் மறிக்கவே முடியாத ஒரு ஆவி என்பதும் புரியுமானால் நம்பிக்கை என்பது இன்னும் பன்மடங்கு கூடுவதற்கான வாய்ப்புகள் அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது இன்றைக்கும் வந்து இயேசுநாதரை தரிசிக்கக்கூடிய நண்பர்கள் இருக்கிறார்கள். அதை பற்றி பேசக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவரை ஆவி உருவத்தில் பார்ப்பதாக சொல்கிறாங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் என்டைட்டியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆக அப்படி அவரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அவருடைய கதவுகள் என்றும் திறந்திருக்குன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்படி பல கதவுகள் அங்கேயே நமக்கு தட்டுப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றன. ஆனால் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதுனாலையோ அறக்கோட்பாடுகளை வந்து ப்ரீச் பண்ணுறதுனாலையோ உண்மையிலேயே அறம் சார்ந்த மனிதன் உருவாகிறானா என்பது வந்து எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஏன்னா நீங்கள் உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இஸ்ரேலில் தான் அவ்வளோ பெரிய சண்டை நடக்குது. எங்கெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள் ப்ரீச் பண்ணப்படுதோ அங்கே எல்லாரும் இன்றைக்கும் மதத்தின் பெயரால் தான் வந்து மோதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஜீசஸுடைய இறப்புக்கு பின்னால் நிறைய வழிபாட்டு மையங்கள் உருவாகின. அவைகளெல்லாம் பெரிதாகி சர்ச் ஆயிடுச்சு. சர்ச்சு வந்து பின்னால் வந்து பல்வேறு அதிகார மையங்களை உருவாக்கியது எல்லாம் நமக்கு தெரியும். அப்படி வரும்போது தான் கத்தோலிக்க திருச்சபையானது உருவாகிறது. ரோமில் வந்து அவங்க கேத்தலிக்ஸ் வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பெரிய சென்டரை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. வெட்டிக்கன் சிட்டி இருக்குது. அதில் தான் நமக்கு போப்பாண்டவர் இருக்கிறான்னு தெரியும் நமக்கு. ஆனால் அந்த கருத்தாக்கங்களை எதிர்த்து புரோட்டஸ்டன்ட் என்ற இயக்கம் பின்னால் வந்து உருவாகுது. மார்ட்டின் லூதர் கிங் என்று சொல்லப்படுபவர் தான் வந்து பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து இந்த கிளர்ச்சியை வந்து உண்டாக்குறாரு. இதில் என்ன முக்கியமான பாயிண்ட்டாக அவங்க வைக்கிறாங்கன்னாக்க, பாவ மன்னிப்பு, சரி பாவ மன்னிப்பு யார் கொடுக்கறது? இறைவன் தானே கொடுக்க வேண்டும், கர்த்தர் தானே கொடுக்க வேண்டும். அது எப்படி வந்து ஒரு ஃபாதர் எப்படி கொடுப்பார்? ஒரு பாதிரியாரால் எப்படி கொடுக்க முடியும்? அதுவும் அதற்கான ஒரு கட்டண தொகையை வாங்கி கொண்டு நீங்கள் பாவத்தை நீக்க முடியாது என்பதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விமர்சனமாக இருக்குது. இன்னொரு விமர்சனம் வந்து ஜீசஸுடைய தாயாராக இருக்கக்கூடிய மரியா அன்னை மேரி வந்து கடவுள் ஸ்தானத்துக்கு இருக்க முடியாது. அவருடைய ரோல், இறைவனால் கொடுக்கப்பட்ட ரோல் என்னன்னாக்க, அவங்க வந்து அவருக்கு வந்து தாயாக இருப்பது என்பது மட்டும்தான். அவர்களை வந்து கடவுள் ஸ்தானத்திற்கு உயர்த்த முடியாது என்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இப்படியாக நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு அதிலிருந்து பிரிவினை ஏற்படுத்தப்பட்டு பின்னால் எந்தவித உருவ வழிபாடும் கூடாது என்று சொன்ன இயேசுவிற்கு சிலை வைக்கக்கூடாதுன்னா வச்சாங்க. அதனால கிராஸை மட்டும் அவங்க கும்பிட்றாங்க.
அதனால் அப்படி பிரிந்து போனவர்கள் தான் புரோட்டஸ்டண்ட்டாக பின்னால் வந்து அறியப்படுகிறார்கள். புரோட்டஸ்டன்ட்ன்றது ஒரு மதம் கிடையாது. அதன் கீழே வந்து இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்க, மார்ட்டின் லூத்தர் கிங் லூத்தரன் சர்ச், அதான் லூத்தரன் சர்ச்சுன்னு உண்டானது. எவாஞ்சலிக்கல் சர்ச்சு, இது நிறைய சர்ச்சு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா புரோட்டஸ்டன்ட் வரிசையில் வந்து உருவானது. அங்கே பல்வேறு பிரிவுகள் பின்னால் வந்து கிறிஸ்தவத்தில் வெவ்வேறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு, கருத்தியல் ரீதியான கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அவங்க இன்றைக்கும் வந்து மிக தீவிரமாக ஆனால் ஜீசஸ் ஒருவர் தான் தங்களுக்கு கடவுள் என்ற நம்பிக்கையில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். கிறிஸ்துவம் பற்றி கூறுவதென்றால் அது ஒரு கடல். அதிலிருந்து ஏதோ சில முத்துக்களை மட்டும் எடுத்து முன்னால் வைத்திருக்கிறோம். அது குறித்த ஒரு தத்துவ உரையாடலுக்கு முயற்சி செய்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த கருத்துக்கள் உங்களை மேலே யோசிக்க வைக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.